இன்றோனமாய் நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். இன்னொரு வேத பாகத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கும்படிக்கு அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சக்கரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறோம் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் குளித்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி தலையில தாழ்த்தலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கொண்டு நன்றி. மீண்டும் ஒரு சியாய் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளில வார்த்தையோடு சுற்றி நாங்கள் ஐக்கப்பட வந்திருக்கிறோம். அப்பா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியிலே நாங்கள் வரும்படிக்கு அப்பா இந்த நாளில் நீர் எங்களோடு கூட கொடுக்க போகிற ஆகாரத்துக்காய் கூட நன்றி. அப்பா, உங்களுடைய மேசரிக வந்து உமோடு கூட நாங்கள் புசிக்க வந்திருக்கிறோம். அதை பெற்று பலனை அடைய கிருபையை கூட்டி கொடுங்க. இதனால கொடுக்க போற ரகசியங்களுக்காய் கூட நன்றி. அப்பா, நாங்கள் அதுக்கு ஆவலா இருக்கிறோம். ராஜா, பலப்படுத்துங்க. இங்க இருக்கிற பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள், அவிசுவாசத்தின் தன்மைகள், முறுமுறுப்பு நாவிகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஐயா. அப்பா, எங்களுக்குள்ள பெந்தகோஸ்த ஒருமனம் உண்டாகட்டும். அந்த பிளர் ஆஃப் ஃபயர் இங்க அப்பியர் ஆகட்டும். ராஜா, அப்பா, நீர் தாமே தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அடியனுடைய நாவை கர்த்தாவே நீர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீர் மகிமைப்படுங்க. வெளிப்பாடான வார்த்தைகளா பேசுங்க. மனுஷ ஞானங்கள் அற்று போகட்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்படட்டும். ராஜா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதரன் சகோதரியே, அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல கூட நம்ம பார்த்த லாஸ்ட் வீக், முந்தின வீக் பார்த்த அந்த வேத பாகத்துக்கு நேராக கடந்து போலாம். நம்ம எதுல விட்டு வந்தோம் உங்களுக்கு தெரியும். ஞானத்தை குறிச்சு நம்ம பேசணுமா இல்லைங்களா? ஞானத்தை குறிச்சு அநேக விஷயங்கள் பேசணும். அருமையான விஷயங்கள் பேசணும். அந்த காரியத்தை நான் போன வாரம் திரும்பமா அதிகமா நான் ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். அந்த ஞானம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். அநேக ரகசியங்களை தேவன் அன்னைக்கு பேசும்படி கிருபை செஞ்சார். உங்களுக்கு அது திரும்ப கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பரிசுத்தாவின் நிச்சயமாவே அநேக விஷயங்களை குறிச்சு பேசணும். அந்த ஞானம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி, இல்லைங்களா? அந்த ஞானம்ன்ற அந்த வார்த்தை அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அது என்ன சொல்லப்பட்டுச்சு? நாஸ்டிக் அப்படின்னு சொன்னா உலக ஞானத்தை குறிச்சு சொல்லப்படுது. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அது பரத்திலிருந்து வருகிற ஞானம்னு சொன்னார், இல்லைங்களா? நம்ம அதை பார்த்தோம், இல்லைங்களா? விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும் நாஸ்டிக்னு சொல்லும்போது உலக ஞானம். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அது சோஃபியா அப்படின்னு சொன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறிச்சு பேசுறாரு, இல்லைங்களா? அது ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு நம்ம அந்த ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியை குறிச்சு பார்த்து கொண்டு வரோம். ஏன் அந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி எதுக்காக தீர்க்கதரிசி கொடுத்தாருன்னு சொன்னா, ஒரு ஜீவனுள்ள தேவன் தங்குற ஆலயம் எப்படி அமைக்கணும், ஒரு பரிபூர்ண மனிதன் அவனுக்குள்ள தேவன் எப்படி வாசமாயிருப்பார் அப்படின்னு சொல்லப்படும் போது, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில வரணும். அதற்கு தேவையான காரியங்களை தான் பேதுரு பேசுறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அது அவிதமா இருக்குது, அது சபைக்கும் அவிதமா இருக்குது. ஒட்டுமொத்த 7 சபை காலங்களும் சேர்ந்துதான் புறஜாதி சபையாகிய மனவாட்டியா இருக்கிறா. அப்ப தேவன் அதுல வாசமா இருக்கிறதுக்கு, தலையா அமர்றதுக்கு முன்பதாக இந்த சபையை என்ன பண்றாரு? ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் அமைப்புல கட்டுறார். அது ஒரு பிரமிடா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுல இருக்கிற ஒரு ஸ்டெப்பும் என்னவா இருக்குது? ஒரு குணாதிசயத்தின் அடிப்படையை வெளிப்படுத்துது, இல்லைங்களா? விசுவாசம், தைரியம், அதாவது வல்லமை, ஞானம், அதுக்கப்புறம் இச்சையடக்கம், அதாவது தன்னடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி, அதுக்கப்புறம்
தலைக்கல்லாகிய அன்பு இல்லைங்களா? இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள அந்த நிறைவான வளர்ச்சி வரணும். அதே போல சபை காலங்கள்லயும் அது வரணும்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? இது ஏன் அது எப்படி யாருக்கு ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தப்பட்டுச்சு? பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். பேதுருக்கு எவ்விதமா வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அவர் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது ஒரு பரிபூர்ண மனுஷனை குறித்து பேசும்போது ஒரு பரலோகத்துல ஒரு பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணத்தை நீ தரித்துக்கொள்ள பூர்ண சற்குணரா இருங்கன்னு சொல்லி அவர் மலை பிரசங்கத்திலையும் ஒரு ஊழியங்கள்லயும் ஒரு மனுஷனை குறிச்சியும் எப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில இருக்கணும்ன்றத குறிச்சு அங்கங்க பேசிட்டு வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அதே பவுலும் கூட என்ன பண்றாரு சொன்னா அந்த காரியத்தை குறிச்சு என்ன பண்றாரு? பேசுறாரு. எபேசியர்ல பேசுறாரு, கொலோசியர்ல பேசுறாரு. நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சபையானது பக்தி விருத்தி அடையும்படிக்கு அது சரீரமாகிய சபை முழு வளர்ச்சி அடையும்படிக்கு பூர்ணம் அடையும்படிக்கு தேவன் 5-fold மினிஸ்ட்ரி சபையில வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே அது என்ன இருக்குது? தேவ ஆலயத்தை குறிச்சு சொல்லப்படுது இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் சண்டே கூட அதை ஒட்டின செய்தியா இருந்துச்சு இல்லைங்களா? தேவன் பரலோகத்துல மலையிலே என்ன பண்ணாருங்க? மோசைக்கு ஒரு ஆலயத்தை காட்டினார் இல்லைங்களா? ஒரு ஆசரிப்பு கூட ஸ்ட்ரக்சரை காட்டினார். அது பூமியில வைக்கும்படிக்கு தேவன் வச்சார் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற நம்ம 7 உலகம் இல்ல காணக்கூடாத உலகத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற அந்த 7 உலக பொருட்கள் இல்ல 7 உலகம்னா இந்த பூமியில இயற்கையான உலகம் இது. இந்த 7 உலகத்தோட எப்படி அது ஸ்ட்ரக்சர் பண்ணுன்னு சொல்லி மோசைக்கு தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அது என்ன மாறுச்சுன்னு சொன்னா தேசத்துக்குள்ள வந்த பின்னாடி சீலோ உள்ள ஆசரிப்பு கூடாரம் ஜோஷுவாவினால ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன மாறுச்சுன்னு சொன்னா தாவீதால அது உடன் எருசலேம்ல அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு அண்ட் தென் சாலமோனால தேவாலயமா கட்டப்பட்டுச்சு. சாலமோன் தேவாலயமா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் ஆர்டர் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஆமென். நடுவுல பேச வேணாம். ஆமென். நான் சொல்ற ஆர்டர் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் அது எருசலேமுக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்துல அடிக்கப்பட்டு போனாலும் செருபாபேலால மீண்டும் அந்த தேவாலயம் கட்டப்பட்டுச்சு இல்லைங்களா? கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து காலத்துல வரைக்கும் வரும்போது இயேசு கிறிஸ்து திரும்ப தீர்க்கதரிசனம் சொன்னாரு இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே ஒரு நிஜமான தேவாலயத்தை காட்டுது. இயற்கையில காணப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு நிஜமான தேவன் தங்குற ஆலயத்தை காட்டுது இல்லைங்களா? அதுதான் கிறிஸ்துவா இருக்கிறார். அதான் சொல்லும்போது ஒரு மாம்சத்துல உலகத்தில் பிரவேசித்த போது பலியையும் காணிக்கையும் இருமாமல் ஒரு சரீரத்தை எனக்காக என்ன பண்ணீர்? ஆயத்தம் பண்ணினீர். அந்த சரீரம் பூமியில இருக்கும்போது அது கிறிஸ்துவா இருந்தார். அப்ப அந்த கிறிஸ்து தான் தேவன் தங்குற ஆலயமா இருந்தார். அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ள அது ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி இருந்துச்சு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி திரும்பமா தேவைப்படுதுன்னு சொன்னா ஆதாம் அந்த நிலையில இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆதாம் ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அவனுக்குள்ள தேவனுடைய தலைமைத்துவம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, பூமி அவைகளை கொண்டு ஆளுக செஞ்சான். அதை இழந்து போனதுனால மீண்டும் தேவ சாயலை கொண்டு வரும்படிக்கு தேவன் செய்தான்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ ஆதாம் இழந்து போன 3 காரியங்கள் என்ன? ஆதாம் பாவத்தினால எழுந்து போன 3 காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். நம்ம எழுந்து போன காரியங்கள் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆதாம் ஆலயம் இழந்து போனா, 2வது தேவ சாயல் இழந்து போனா, 3வது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனா. ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போகும்போது இந்த காரியத்தை இழந்து போயிருக்கிறான் இல்லைங்களா? அப்ப எனவே இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். அப்ப கிறிஸ்து தான் அந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியை எப்படி இருக்கணும்ன்றத பூமியில காண்பித்த நபரா இருந்தார் பாவத்துக்கு அப்புறம். புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப கிறிஸ்துவின் சரீரம் கூட தான் என்ன பண்ணுச்சு? அடிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? இந்த ஆயத்தை இடித்து போடுங்க 3 நாள் திருப்பு கட்டுவேன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின் சரீரம் இடிக்கப்பட்டு போச்சு இல்லைங்களா? அந்த ஆவிதான் பெந்தகோஸ்தால சபை மேல வச்சு சபை 7 சபை காலங்களா திரும்ப கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. அதே போல பரிசுத்த ஆவியினால ஒரு நபரும் கூட ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில கட்டப்படும் போது ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்துல விசுவாச அஸ்திபாரம் அவனுக்குள்ள போடப்பட்டு அவன் ஒரு புதிய ஒரு பிள்ளையா தேவாலயத்துல பரலோக ராஜ்யத்துல பிறக்கிறான். கவனிங்களா? பரலோக ராஜ்யத்துல பிறந்து ஒரு பூர்ண புருஷனா மாறுறது. அதாவது புத்திர சுவிகாரம் வளர்கிற வரைக்கும் அவனுக்குள்ள அநேக சோதனையினூடாக பரீட்சையினூடாக அதுக்கப்புறம் தலைக்கல்லாகிய கிறிஸ்து வருவார். அதான் அவனுக்கான புத்திர சுவிகாரமா இருக்குது, அவனுக்குரிய ஸ்தானமா இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில மர்ரூப மலையில அது காட்சிப்படுத்தி காட்டினார் இல்லைங்களா? அது பின்பதாக தான் சிலுவையில தான் நிறைவேறிச்சு. ஆனா தாபோர் மலையின் காட்சி அது முன்காட்சியா இருந்துச்சு. அவர் பெற்றுக்கொள்ள இருக்கிற அந்த மகிமையின் முன்காட்சி தான் தாபோர் மலையில காண்பிக்கப்பட்டுச்சு. யோர்தான்ல அவர் ஒரு புருஷனா சோதனைக்குள்ள நடந்து வரும்படிக்கு வந்தார். அதான் அவர் என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஊழியத்துக்கான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? பெற்றுக்கொண்டு அந்த 3 வருஷத்துல அவரு சோதனைகளூட வந்து அவர் எல்லாத்திலும் நிரூபித்து அது புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனிதனா மாறினார். அவர் தேவ சாயலை உடையவரா இருந்தார், தேவனோடு கூட உறவை உடையவரா இருந்தார், அவர் ஆளுகை உடையவரா இருந்தார். நான் இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னென்ன உடையவரா இருந்தாரு? இருங்க, நீங்க அமைதியா இருங்க. சொல்லுங்களேன், என்னென்ன அவருக்குள்ள இருந்துச்சு சொல்லுங்களேன்.
நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், இதுதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க பேக்கப் பண்ணி உள்ள வரணும். கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆதாம் எழுந்து போன மூன்றையும் கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? ரெட்ரைவ் பண்ணி பெற்றுக்கொண்டார். என்ன காரியம்? தேவனோடு கூட இருக்கிற ஆளுகை, பூமி மேல இருக்கிற ஆளுகை. இரண்டாவது, தேவ சாயல் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. மூன்றாவது, தேவனோடு கூட உறவு, பிதாவோடு, என்னோடு கூட இருக்கிற, எப்பொழுது என்னோட வாசமா இருக்கிறாருன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப கிறிஸ்துவுல அது மூன்று இருந்தது. கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்தார். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த சாயல தான் மீண்டும் விழுந்து போன ஆதாமின் சந்ததி கொடுக்கும்படி கிறிஸ்து வந்தார். அப்ப இதுதான் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துல காண்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பவுல் சபையில காண்பிச்சார். பேதுரு திரும்பவும் வந்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்துச்சு. இதை எப்படி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரோட பொறுத்துறார் இல்லைங்களா? ஒரு ஆவிக்குரிய கட்டிடத்தோட கட்டுறார். பூமியில இருக்கிற ஒரு பில்டிங், ஒரு மனுஷன் வாசம் செய்யும் ஒரு வீட்டோடு கூட ஒரு மனிதனும் ஒரு சபையும் இங்க பொருத்தப்படுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குன்னு சொன்னா, ஸ்கொயர் ஸ்ட்ரக்சரோ ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சரோ இல்ல வேற ஸ்ட்ரக்சர் ஹெக்ஸாகன் ஷேப்போ கிடையாது. அது என்ன ஷேப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு பிரமிட் ஷேப்பா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ இதுலதான் தேவன் என்ன பண்ற, சபை ஒரு பிரமிடா அமைக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இதை தீர்க்கதரிசிக்கு வர்றதுக்கான, தீர்க்கதரிசி இந்த செய்தி சத்தியம் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? இது எந்த காலத்துல தீர்க்கதரிசி கொடுக்கப்படுச்சுன்னா, அவர் தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு 1933ஆம் வருடம் வந்தாலுமே 46ஆம் வருஷம் தூதனை சந்தித்தாலுமே அவருக்கு அப்ப இந்த செய்தி கொடுக்கப்படல. 62ஆம் வருஷம் இந்த செய்தி கொடுக்கப்படுது. எப்ப கொடுக்கப்படுது நம்ம பார்த்தோம்? 62ஆம் வருஷம் கொடுக்கப்பட்டுச்சா? நம்ம தான் இங்க நான் அந்த காட்டினேன். இருங்களேன், பாருங்களேன். 62ஆம் வருஷம் 10ஆம் மாசம் 14ஆம் தேதி இந்த செய்தி கொடுக்கப்படுது. 62ஆம் வருஷம் 12ஆம் மாசம் 31ஆம் தேதி தீர்க்கதரிசி செய்தி கொடுக்குறாரு. என்ன செய்தி? ஐயா, இதுதான் முடிவின் அடையாளமா. அந்த செய்தி தான் முத்திரைகளுக்கான திறப்பிடமா இருக்குது. முத்திரைகள் தான் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. மீட்பின் திட்டமா இருக்குது, மீட்பின் புஸ்தகமா இருக்குது. எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறதா முத்திரைகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தீர்க்கதரிசி இது ஏன் இந்த செய்தியை கொடுக்குறன்றதுக்கு ஒரு ரூட்டை கொடுக்குறார். அவர் எங்க பெற்றுக்கொண்டார்? காட்டுல வேட்டைக்கு போகும்போது அதே எப்படி சபை காலங்களின் செய்தியை அவர் பெற்றுக்கொண்டாரோ அதே போல முத்திரைகள் எப்படி பெற்றுக்கொண்டாரோ, மற்ற செய்திகள்லாம் முக்கியமான செய்திகள் அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே போல இந்த ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியும் காட்டுல இருக்கும்போது அவருக்கு இந்த செய்தி கிடைச்சது. இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு விசுவாசிய முத்திரைகளுக்கு பின்பதாக இருக்கிற நித்தியத்தோட இணைக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி திருக்குது சொல்றாரு. நம்ம ஏற்கனவே ரிப்பீட் பண்ணி இந்த விஷயத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு வாரம் இந்த செய்தியை நான் இங்க கொடுத்த பின்பதாக வீட்டுல போய் திரும்பவும் கண்டிப்பா தியானிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது எல்லாமே என்ன பண்ணுங்க, மைண்ட்ல நிக்கும். அப்பதான் நீங்க எப்படி செய்தியை நீங்க ரிசீவ் பண்ணி திரும்ப தியானம் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரும். அப்பதான் உங்களால ஜெபிக்க முடியும். வேத வாசித்த பண்ணி இந்த செய்தியை கேட்ட பின்னாடி ஜெபம் பண்றதுக்கான ரகசியங்க தான் வெளிப்படும். அதே போல வாழ்க்கையில வருகிற சோதனை மேற்கொள்ள முடியும். இந்த செய்தி இந்த வாரத்துல நீங்க கேட்டு மட்டும் போயிட்டீங்க சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சண்டே கிறிஸ்டியனா தான் இருப்பீங்க. எந்த வகையிலும் உபயோகமாகுது, எந்த வகையிலும் யூஸ்ஃபுல் ஆகாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சண்டே கிறிஸ்டியனா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சபைக்கு வரதே வேஸ்ட். இதை வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, திரும்ப தியானிக்கணும். வாரம் முழுசும் 2 முறை 3 முறை இந்த செய்தியை கேட்கும் போதுதான் இந்த இடத்துல பேசாத காரியங்கள் திரும்ப உங்களுக்கு புரியும் அந்த இடத்துல. அப்ப வாழ்க்கையில வர்ற சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்க இதை ஆச்சரியப்படுறத விட நான் ஆச்சரியப்படுறேன். இங்க இந்த செய்தியை ப்ரீச் பண்ணிட்டு நான் திரும்ப போய் செய்தி கேட்கும் போது, ஓ பரிசுத்தாவி இந்த விஷயங்கள்லாம் இதுல பேசியிருக்காரு சொல்லி நானே அநேகமா கற்றுக்கொண்டது உண்டு, ஆச்சரியப்பட்டது உண்டு. நிச்சயமா இந்த செய்தியை நான் கேட்டு லாஸ்ட் வீக் பேசுற செய்தியை கொண்டு இப்பேற்பட்ட ரகசியங்களை தேவன் பேசியிருக்காருன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஞானத்தை குறிச்சு பார்த்தோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நான் கிராஜுவலா அந்த காரியத்தை குறிச்சு எடுத்துட்டு போயிடுறேன் கவனிங்க நல்லா. அப்புறம் தீர்க்கதரிசி சீல்ஸோட இணைக்கிறார். அப்போ இணைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் அஸ்திபாரத்தை குறிச்சு பேசுறாரு. அது இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடுதான் ஒரு மனுஷன் புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு வர்றதுக்கு அடிப்படையா இருக்கு இல்லைங்களா? விசுவாசத்தின் அடிப்படை அஸ்திபாரம் என்ன? செய்தி வச்சிருக்கீங்களா? விசுவாசத்தின் அடிப்படை அஸ்திபாரம் என்னவா இருக்குது? வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடுதான். இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தாம ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. அவர் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தினோட வர முடியாது. ஏன் இன்னைக்கு அநேக நபர்கள் வந்து சண்டே கிறிஸ்டியன்ஸ் ஆகும், பேரண்டிகல் கிறிஸ்டியன்ஸ் ஆகும் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்காக கிறிஸ்துவ, கணவனுக்காக கிறிஸ்துவல், மனைவிக்காக கிறிஸ்துவல், ஒரு எங்களுடைய பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், சண்டே கிறிஸ்டியன்ஸ், பண்டிகை கிறிஸ்துவர்கள். ஏன் என்ன காரியம் அப்படி இருக்கிறதுக்கான காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பெற்ற வெளிப்பாடு தனிப்பட்ட விதத்துல அவங்க பெறல இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா, புதிய பிறப்பின் அனுபவம்னா என்னன்னு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தனிநபர் பெறும் வெளிப்பாடு புதிய பிறப்பின் அனுபவம். பச்சிருக்கீங்களா? நீங்க புதிய பிறப்பின் அனுபவத்துல இருக்கிறீங்களா இல்லையான்னு சொன்னா உங்களுக்கு தகப்பனோ தாயோ சபையோ தேவையில்லை.
இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு இது எதுவுமே தேவையில்ல. உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல நீங்க தேவனை குறிச்ச வெளிப்பாட, இயேசு கிறிஸ்துவ பற்றி வெளிப்பாட பெற்றுக்கொண்டிருப்பீங்க. உங்கள் தனிப்பட்ட ஆத்மாவாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிற, இந்த செய்தி உங்களுக்கு என்ன பண்ணி இருக்குதுன்றத குறிச்சு பெற்றுக்கொண்டிருப்பீங்க. அதுதான் என்ன பண்ணுங்க, உங்களை நிக்க வைக்கும். அதுலதான் நீங்க நிச்சயமா புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு வந்திருக்கிறீங்கன்றத என்ன பண்ண உங்களை அதுதான் காண்பிக்கும். ஏன்னா அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாரு, சண்டே போகலன்னா ஊழியக்காரர் திட்டுறாரு, கணவன் திட்டுறாரு, இல்ல என் பாரம்பரியம் கொண்டு போயிடும், இல்ல இது மாதிரிதான் நம்ம சண்டே வந்துட்டு இருப்போம், ஏனோதானோன்ற காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். நிச்சயமா இது இல்லைன்னு சொன்னா புதிய பிறப்பின் அனுபவத்தை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எந்த அக்கறையும் இல்லை, என்ன எதுவும் இந்த உலகத்தின் பாவம் எதுவுமே பண்ணல, எதுவும் என்ன துக்கப்படுத்தல, எனக்குள்ள எந்த துக்கமும் உண்டு பண்ணல, நான் கேஷுவலா கடந்து போறேன்னு சொன்னா உங்களோட புதிய பிறப்புல கேள்வி எழும்புகிறதா இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கு. சரி, நம்ம அடுத்தது இயேசு கிறிஸ்துவ வெளிப்பாடு. அதுக்கப்புறம் விசுவாசத்தை மேல் காணோம் ஃபர்ஸ்ட் பிளாக்கா வச்சிருக்கிறோம். ஆனா அதனாலதான் அந்த காரியத்தை குறிச்சு காட்டினேன், திரும்ப காட்டுறேன் பாருங்களேன். அடுத்தது முதல் அஸ்திபாரமா இருக்குது. இது பெருசா இருக்குது. ஏன் பெருசா இருக்குதுன்றத நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இது கூர்நுனி கோபுரத்தை போல திருத்த சொல்றாரு. கடைசியா வர 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 மேல் நோக்கி சுருங்கும் மேல வரும்ன்றாரு. அப்ப கூர்நுனி கோபுரத்தை போல இவரு ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இது சபை காலத்துக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் அடையாளமா இருக்குது. அப்ப இந்த கூர்நுனி கோபுரம் போக போகதான் கிறிஸ்துவின் தனிப்பட்ட மனுஷன முடிவடையுது. இது பெரிய இந்த கீழே இருக்கிற அகன்ற பாகம் எபேசு சபை காலத்துல வந்த விசுவாசிகள் கூட்டம் பெருசா இருந்துச்சு. ஒரே நாள்ல எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? ஒரே நாள்ல. இன்னைக்கு மீடியா எதுவுமே இல்லாத காலத்துல இன்னைக்கு கூவி கூவி கத்தி 1 வருஷம் 10 வருஷம் ஒரு விசுவாசியை நடத்தினாலும் வரது கஷ்டமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சத்தியத்தின் அளவு அப்பேற்பட்டது. கிறிஸ்து இன்னைக்கு எதிர்பார்க்கிற அளவு, நமக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுல அளவு இன்னைக்கு எடுத்துக்கொள்ள நம்மளுக்கு இருக்கிற அந்த கோல் ரொம்ப பெருசு. அன்னைக்கு உள்ள ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் பெற்று அந்நிய பாஷை இல்ல வரங்களோடு கூட அவங்களுடைய காரியம் முடிஞ்சிச்சு. கிறிஸ்துடைய அடுத்த கட்டம் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளோ காரியங்களோ அவங்களுக்கு என்ன இல்லைங்க, கேட்கப்படவில்லை இல்லைங்களா? அப்ப அதனால ஒரே நாள் எத்தனை பேர் வந்தாங்க? 3000 பேர் வந்தாங்க. ஒரே நாள்ல 3000 பேர் வந்தாங்க இல்லைங்களா? எதிரே நான் ஸ்தாபனத்துல சொல்லங்க, இன்னைக்கு ஸ்தாபனத்துல அநேக பேர் வராங்க, உண்மையான சத்தியத்துல வந்த கூட்டம். அப்ப அது போக போக சத்தியத்துக்காக வரும்போது இது என்னவா மாறுது? கூர்நுனி கோபுரமா மாறுது. கடைசியில ஒருத்தர் வருது. நான் தான் அடிக்கடி சொல்றது, இந்த சபையில இந்த என்டை மெசேஜை பொறுக்கும், இந்த கடைசி கால செய்தியை பொறுத்த வரைக்கும் ஆத்மாக்கள் முக்கியம் கிடையாது. ஆத்மாக்கள் முக்கியம் தான். ஆனா ஆத்மா, நான் பெரிய கூட்டத்துல இருக்கிறேன், பெரிய சபையில இருக்கிறேன், என் சபையில ஆட்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அது இல்ல விஷயம். முழுமையான வார்த்தை இங்க பிரசங்கிக்கப்பட்டிருக்கணும். முழுமையான வார்த்தை, உண்மையான வார்த்தை பிரசங்கிக்கப்படுற வார்த்தையில ஆள் வரமாட்டாங்க, ஆளே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த செய்தி கூர்நுனி கோபுரமா மாறுது. கடைசியா தலைக்கல் அடையும் போது என்னவா மாறிடாது? கூர்நுனி கோபுரமா மாறும். அதாவது பரவலான கூட்டமா இல்லாமல் தனிப்பட்ட நபர்ல அது முடிவடையும். கடைசியில போய் இண்டிவிஜுவலா தான் என்ன பண்ணுங்க, தேவன் கணக்கு கேட்கிற லெவலுக்கு அது போய் முடியும். கடைசியா அந்த அளவுக்கு நெருக்கமா மாறும். இந்த செய்தியில அடிக்கடி சொல்றேன், ஏன் இந்த செய்தியில சோதனை அதிகம் சொல்லுங்க? ஏன் சோதனை அதிகம்? கோல் பெருசு, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பெருசு. அது இல்லாதவங்க ஓடிடுவாங்க. இந்த செய்தியில விசுவாசிக்கும் பாவன விசுவாசிக்கும் இந்த மணி நேரம் இந்த கால செய்தியில கடைசி மனவாட்டி யுகத்துல வேலை இல்லை. அத லவோதைக்கிய வரைக்கும் ஓகே. இங்க தலைக்கல் செய்திக்கு வரும்போது விசுவாசி பாவன விசுவாசி என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சகோதர சகோதரி. அதனாலதான் இது அகர்ந்த பாகமா இருக்குது. ஒரே நாள்ல ரீச் பண்றாங்க. ஒரு நாள் 4000 பேர் வராங்க, ஒரு நாள் 3000 பேர் வராங்க, போற இடத்துல டக்கு நாட்கள் வராங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு அப்படி செய்யறதுக்கு ஆகாது. தீர்க்கதரிசியே இந்தியாவில் 5 லட்சம் பேர் வந்தாங்க மீட்டிங், 50,000 பேர் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு 50,000 பேர் இந்தியா முழுசும் சேர்த்தா கூட எந்த மெசேஜ்ல 50,000 பேர் இருக்கிறாங்களா? எனக்கு 54 எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அந்த பக்கம் ஒரு 46, இந்த பக்கம் ஒரு 25, எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 46, 25 எவ்வளவு ஆச்சுங்க? 69 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு தீர்க்கதரிசி போய். 70 வருஷம் அடுத்த வருஷம் வரும்போது 70 இயர்ஸ் ஆக போகுது இல்லைங்களா? 69 வருஷங்களா? 25, 46, 71 வருஷமா? 71 வருஷம் ஆச்சு தீர்க்கதரிசி இல்லைங்களா? அப்போ ஒரே நல்ல சுகங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா யாருமே வர்றதில்லை. இந்த செய்தி அப்பேற்பட்டது. முதல் இழுப்புல வந்துடலாம், 2ஆம் இழுப்புல வந்துடலாம், 3ஆம் இழுப்புக்கு வரும்போது ஒரு ஸ்டேஜ் யாருமே வர மாட்டாங்க. குடும்பத்துல கணவன் வர்றதே கஷ்டம், மனைவிக்கு வரதே கஷ்டம். நான் அடிக்கடி என் வீட்டுல கூட சொல்றதான், நான் வார்த்தைக்காக நிக்கிறேன். இனி நானும் என் வீட்டாருமே கூட கிடையாது. நான் போகணும்பா, நான் சொல்றதான், நான் வார்த்தைக்கு போறேன், நீ வா.
எனக்கு மனைவியா பிள்ளையா நான் வந்து உங்க ஆத்மாவுக்கு என்ன சேவை செய்யணும் அதான் செய்வேன். நீ ஒப்பு கொடுக்கறது உங்க கருத்துல இருக்குது. என் ஆத்மாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட செய்திக்காக நான் ஓடுறேன். அந்த கன்சர்ன், அந்த தனிப்பட்ட நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த லூசியானோல இந்த இதுல வந்து ஜெபர்சன் வில்ல லூயி வில்ல வந்து ஒரு நபர் அப்படின்னும் போது நானா இருக்கணும் அப்படின்றாரு. சுயநலம் வேணும் இதுல, சுயநலம். ஐயாப்பா ஃபர்ஸ்ட் நான் ஏறணும், ஒரே ஒருத்தர் தான் அந்த 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 ஃபிளைட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நானா இருக்கணும். எல்லாத்தையும் தள்ளிட்டு நம்ம உள்ள போயிடுவோம். அந்த மாதிரி தாங்க இந்த செய்தி. அதனால பிரதர் எல்லாரும் வரணும் பிரதர், அப்படியே போயிடணும். பர்மன் சாதர் ஒரு சபையில சொல்லுவார், ஒரு இதுல போறோம் இங்க கூட்டம் எல்லாமே வந்துடணும், எல்லாமே போயிடணும். அப்படி கிடையாது. அது வந்து யாத்திரையின் முதல் பகுதி. யாத்திரையோட எண்ட்ல அப்படி கிடையாது. யாத்திரையோட முதல் பகுதியில 20 லட்சம் பேர் வந்தாங்க. யோர்தானை கிராஸ் பண்ணும்போது 2 பேர் ஆயிட்டாங்க. 20 lakhs எவ்வளவு ஆயி போச்சு? 2 பேர். அங்கிருந்து புறப்பட்டவங்களை சொல்றாங்க, அங்கிருந்து புறப்பட்ட 2 பேர் தான். புரியுதுங்களா? அது சுருங்கிடும். அது ஒரு பிரமிடா இருக்குது, அது ஒரு பிரயாணமா இருக்குது. நான் தான் திரும்ப அதே காரியத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் வந்து அக்கறையற்று இருந்தீங்க சொன்னா உங்களுக்கு உண்மையாவே புதிய பேர் அனுபவத்தை என்ன பண்ணாங்க நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. நான் புதிய பிறப்பு அனுபவத்து வந்திருக்கேன்னா என் தகப்பனால, என் தாயால, என் கணவனால, என் மனைவியால, என்னோட பாரம்பரியத்தினால நான் சர்ச்சுக்கு வரேன்னா அதனால இந்த செய்தி எங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றது. புரிதுங்களா உங்களுக்கு? ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் விசுவாசம்ன்றது என்னன்னு பார்த்தோம். விசுவாசம்ன்றது ஆபேலோட விசுவாசத்தை குறிச்சு எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெர்ச்சு வல்லமையை குறிச்சு பார்த்தோம். வல்லமைன்றது என்னன்றதை குறிச்சு, விசுவாசம் அது தேவனுடைய விசுவாசமா இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வல்லமைன்றது கூட தேவனுடைய இருக்கிற ஆம்னி பொட்டன், தேவனுடைய சர்வ வல்லமையே தேவன் என்ன பண்றாரு இப்போ மனவாட்டியோட ஷேர் பண்றாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? தேவனா மாத்துறதுக்கு 3 காரியங்கள் இம்பார்ட்டன்ட் பார்த்தோமா? ஏன்னா 3 things என்னங்க? 3 powers. ஆம்னி பொட்டன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி செயின்ட் இல்லைங்களா? ஆம்னினா சர்வன்னு அர்த்தம் இல்லைங்களா? சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபகம். இதுதான் ஒரே தன்னில் தானே ஜீவிக்கிறவரா மாத்துச்சு இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்றது, தேவன் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு. தேவன் என்ன பண்ணுவாரு? என் பாவத்தை மன்னிச்சிருவார், கரெக்ட் தான். ஆனா ஜட்ஜ்மெண்ட் வரும்போது திருக்கதரிசி சொல்றாரு, அவர் நல்லவரா இருந்தா தேவன் அன்புள்ளவர். நம்ம எல்லாம் சொல்றோம், தேவன் என்னவா இருக்கிறார்? ரொம்ப அன்புள்ளவர், எல்லாம் மன்னிச்சுவார். தேவன் அன்புள்ளவரா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் நல்லவரா இருக்கணுமா? ஒருத்தர் நல்லவரா இருக்கணும்னு சொன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணுமா? ரூல்ஸ் இல்லாம நல்லவரா இருக்க முடியுமா? இல்லைங்களா? நல்லவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மாரல் ரூல்ஸ் இல்லாம ஒருத்தர் நல்லவனா இருக்க முடியுமா பிரதர்? அதனாலதான் ஏத்திஸ்ட் எல்லாம் வந்து அவங்க என்ன அவங்க லைஃப்ல பொதுவா மாரல் லைஃப் எல்லாம் வந்து பெருசா என்ன பண்ணுவாங்க, எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? கடவுள் இல்ல அப்படின்னு போது அவங்க எந்த ஒரு எத்திக்ஸ், ஒரு மிருகங்களை போல வாழலாம், அவங்க எப்படி இருந்தாலும் வாழலாம். அவங்களுக்கு எத்திக்ஸ்க்கும் அவங்க லைஃப்க்கும் சம்பந்தம் கிடையாது, ஒரு மாரல் லைஃப் சம்பந்தம் கிடையாது. அப்போ ஒருத்தர் அன்புள்ளவரா இருக்கணும், உண்மையான அன்புள்ளவரா இருக்கணும்னா அதுக்கு வேணும் என்னவா இருக்கணும்? அவரு நல்லவரா இருக்கணும். நல்லவரா இருக்கணும் என்னவா இருக்கணும்? அவரு ரூல்ஸ், ஒழுக்கம் உள்ளவரா இருக்கணும். ஒழுக்கம் இல்லாம நல்லது இல்ல, நல்லது இல்லாம அன்பு இல்ல. நம்ம இந்த ஆர்டர் புரிஞ்சுக்கிறோம். தேவன் நல்லவர். பிசாசு கூட நம்ம வைக்கிறான், பிசாசு நம்ம வைக்கிறான். புரிதுங்களா உங்களுக்கு? தேவன் மன்னிக்கிறவர். தேவன் மன்னிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு அதிகாரமுடையவரா இருக்கணும், மன்னிப்பின் அதிகாரமுடையவரா இருக்கணும். அதிகாரமுடையவர் என்னவா இருக்கணும்? ஜட்ஜா இருக்கணும். ஜட்ஜா இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும்? அவர் சரியா சட்டம் தெரிஞ்சவரா, சட்டத்துக்கு உட்பட்டவரா இருக்கணும். இந்த எந்த பிளானும் தெரியாம தேவன் மன்னிச்சிருவார், தேவன் அன்பானவர், தேவன் இது வந்து என்ன பண்ணுவாங்க? பிசாசு நம்மள நம்ப வைக்கிறான். சகோதரன் சகோதரி புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. சரி, நம்ம இந்த பாயிண்ட்குள்ள வரலாம். தேவன சர்வ வல்லமை என்ன பண்றாரு? ஷேர் பண்றாரு. அதான் வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வெளிப்பட்டப்படுச்சு இல்லைங்களா? என்னுடைய வல்லமை புறப்படுது, என்னை யார் தொட்டது கேட்டது இல்லைங்களா? அப்போ உன் விசுவாசம் இருந்துச்சுன்னா, விசுவாசம் எதை கொண்டு வர்றதா இருக்குதுன்னு பார்த்தோம். வல்லமையை கொண்டு வருகிறதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? வல்லமை வந்த பின்னாடி ஞானத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஞானம் எப்பேற்படுது? அந்த ஞானத்தை குறிச்சுதான் எங்க பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டுல தான் பார்த்தோம், யோபு புஸ்தகத்துல பார்த்தோம், ஞானத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றார், இந்த ஞானம் உலக ஞானம் அல்ல, அது பரத்துக்குரிய ஞானம், பரத்துக்குரிய ஞானமா இருக்குது. அதை குறிச்சு இன்னும் ஒரு சில காரியம் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன் நீ. அப்போ அந்த ஞானத்தை தான் சாலமோனுக்குள்ள இந்த ஞானம், இந்த வான பூமி அண்டசாரசத்தை படிச்ச தேவனுடைய சர்வ ஞானம். அந்த ஞானத்தினாலதான் தேவன் வானத்தை பூமி எல்லாத்தையும் படைச்சார், இந்த பூமி கிரியேச்சர்ஸ் எல்லாம் படைச்சார் இல்லைங்களா? தேவன் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வசனம் சொல்லுது, அவருடைய ஞானத்தினாலதான் அவருடைய கருத்தின் கிரியைகளா இருக்குது இதெல்லாமே சொல்லு. அந்த ஞானம் தான் சாலமோனுக்குள்ள இருந்து பேசிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். சாலமோன் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அந்த ஞானம் தான் உபயோகப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அந்த ஞானம் தான் டிசைன் பண்ணுது. என்ன பண்ணுது? டிசைன் என்னங்க? பகுத்தறியுது. இருதயங்களை வகை இருக்குது, பகுத்தறியுது. அப்ப அந்த ஞானம் தான் தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில முதல் இழுப்புகள்ல வந்துச்சு இல்லையா? முதல் இழுப்புல வல்லமை வெளிப்படுத்துச்சு, விசுவாசம் வல்லமையை கொண்டு வந்துச்சு. 2வது இழுப்பு வரும்போது அது
தெய்வீக ஞானத்துடைய ஒரு பார்தான் தீர்க்கதரிசிகளை வந்துச்சா இல்லைங்களா? தேவனுடைய இரண்டாவது தன்மை நாங்க இரண்டாவது காரியம், ஒரு தண்ணில் தானே ஜீவிக்கிறாரோ மாத்திரத்துக்கு ஆம்னி சைன்ட் என்னங்க? சர்வ ஞானம், எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற ஞானம். தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்றாரு, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லாமல் சர்வ ஞானியாக மாற முடியாது, சர்வ ஞானியா இல்லாமல் சர்வ வியாபியா மாற முடியாது. இதை புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சுது? நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சு சொல்லுங்களேன். சர்வ வல்லமை இல்லாம சர்வ ஞானியா இருக்க முடியாது, சர்வ ஞானியா இல்லாம எப்படி இது? நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன உங்களுக்கு, அவர் அன்புள்ளவரா இருக்கணும்னா நல்லவரா இருக்கணும்னு சொன்னா ஒழுக்கமுள்ளவரா இருக்கணும், அவர் நீதியானவரா இருக்கணும், நீதியானவரா இல்லாம நல்லவரா இருக்க முடியாது, நல்லவரா இல்லாம அன்பு. இது உங்களால புரிஞ்சு முடிஞ்சா? அதே போல தீர்க்கதரிசி இந்த விஷயத்துக்கு சொல்றாரு, தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா இல்லாம அவர் என்னவா இருக்க முடியாது. எப்படின்னு கேக்குறேன். இது இந்த ஆர்டர் புரியணுமா இல்லை? இந்த ஆர்டர் புரியாம என்ன பண்ண முடியாது? தேவனை புரிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சர்வ வல்லமைன்னு சொன்னா எல்லாத்தையும் உருவாக்குற, இல்ல தொடக்கம் முடிவு இல்லாத என்னங்க பவர், சக்தி, வல்லமைன்னு சொல்லலாம். அந்த வல்லமைக்குள்ளதான் ஞானம் அடங்கி இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஞானம் எதுல அடங்கி இருக்குது? வல்லமைக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். இந்த பொருள் என்னவா மாறும், இந்த சிருஷ்டி எப்படி உண்டாக்கப்படணும், இது எப்பேற்பட்டது, எதுக்காக உபயோகமாவது அப்படின்ற எல்லா ஞானமும் அவரோட சர்வ வல்லமை கொண்டதாக இருக்குது. அப்ப சர்வ ஞானியா இருக்கிறதுனால அந்த பொருளுடைய பின்னாடி என்னவா ஆக போகுது பொருள் அப்படின்றத அறிஞ்சு கொள்ள முடியுது அவரால. அந்த பொருளுடைய முடிவு என்னவா இருக்கும், அந்த நபருடைய முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ள முடியுது. அவர் சர்வ வல்லமையினால ஒரு ஞானத்தோட ஒரு பொருளை சிருஷ்டிக்கிறார். அந்த ஞானம் அந்த பொருள் என்னவா இருக்க போகுது, எதுக்கு உபயோகமா போகுது, யாரால உபயோகமாக போகுதுன்னு சொல்லி அந்த ஞானத்தினால சர்வ வியாபகத்தன்மை அங்க வெளிப்படுது அவருக்குள்ள. ஆம்னி பிரசன்ட். ஒன்று இன்னொரு வல்லமையை கொண்டு வரதுனால சொன்னேன், தேவன் தண்ணில் தானே ஜீவிக்கிறார். அந்த ஜீவிக்கிறதுக்கே இந்த 3 விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? தேவன் என்ன வந்தார்? தண்ணில் தானே நித்திய ஆவியா இருந்தார். அந்த நித்திய ஆவியா இருக்கிறதுக்கு தண்ணில் தானே ஜீவித்தார் தான் நித்திய ஆவியா இருக்க முடியும். அப்ப அதுக்கு இந்த 3 விஷயங்கள் தேவைப்படுது. தேவத்துவத்தை குறிச்சு மிகப்பெரிய ரகசியமே இதுதான். சரி, அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்குள்ள இருக்கிற சர்வ ஞானம் தான் இருதயங்களை சீர்தூக்கி பாக்குறது. சிருஷ்டிகருக்கு தெரியும் சிருஷ்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? அதனால தீர்க்கதரிசிக்கு 2ஆம் இழுப்புல கொடுக்கப்பட்டுச்சு. முதல் இழுப்பு என்ன? தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில கொடுக்கப்பட்ட முதல் இழுப்பு என்னங்க? வல்லமை. கரெக்டா புரியுதுன்னா இப்படிதான் சொல்லணும். என்ன சொல்லுங்க? வல்லமை கொடுக்கப்பட்டுச்சு. 2வது என்ன கொடுக்கப்பட்டுச்சு? ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டா புரிஞ்சுன்னு பேசணும். நான் இப்ப அந்த நம்மளுடைய பேட்டர்னுக்குள்ள வந்து பேசுங்க. தேவன் ஞானம் அவருக்குள்ள இருக்கிறதுனால்தான் அந்த வாழ்க்கையில நடந்த எல்லா தவறுகள், அவங்க நேத்து என்ன பண்ணாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன காரியம்ன்றது எல்லாமே என்ன பண்ண முடியுது? தேவனுடைய கண்கள் நல்லவரையும் தீவரையும் என்ன பண்ணுது? தேவனுடைய கண்கள் எந்த கண்கள் கிடையாது, அவருடைய வார்த்தை இல்லைங்களா? ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங் கண் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? தீர்க்க தரிசன பார்வைக்கு அடையாளமா இருக்குது. தீர்க்க தரிசனம் தீர்க்கமா என்னங்க பின்னாடி நடக்க போற காரியங்கள். அப்ப நல்லவரையும் தீவிரம் நோக்கி பார்க்குது. அவங்க என்ன பண்றாங்க? நோக்கி பார்க்குது. அப்பதான் அவருடைய சர்வ ஞானத்தால் விளைந்தது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? சர்வ ஞானத்தை கூட்டிக்கோ, ஞானத்துடைய பகுதியை கூட்டிக்கோ. விசுவாசம் இருந்துச்சுன்னா வல்லமையை ஷேர் பண்ற, வல்லமை இருந்துச்சுன்னா ஞானத்தை ஷேர் பண்ற. ஞானம் வரும்போது அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போற டெம்பரன்ஸ். சரி, ஆமா, நாலேஜ், ஞானத்தை பார்த்தோம், விர்ச்சுவை பார்த்தோம். அதுக்கப்புறம் டெம்பரன்ஸ், பொறுமை, இச்சையடக்கத்தை குறிச்சு பாக்குறோம். அப்ப இந்த இச்சையடக்கம் அப்படின்றது என்ன அப்படின்றதுதான் என்னால கொஞ்சம் சின்ன லைன் மட்டும் நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க. இது வரைக்கும் நான் பேசின காரியம் எல்லாம் புரிஞ்சா, விளங்கிச்சிங்களா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார். அடுத்த லைன் சொல்றேன் பாருங்க. நிச்சயமாக தேவ ஞானம், உலக ஞானம் அல்ல, தேவ ஞானம். ஞானத்தை குறிச்சு பேசணும் இல்லையா? அடுத்தது பாருங்க. 4வதாக இச்சையடக்கத்தை, எவ்விதம் உன் நாவை அடக்க வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி சொல்றாரு. 4வது இச்சையடக்கம், அதை குறித்து பேசுவது எனக்கு மிகவும் நல் உணர்வை தருகிறது, நாங்கள் அதை களி கூறுகிறோம். 4வதாக உங்களுக்கு நன்றி. இச்சையடக்கத்தை கூட்டுவாயாக,
நாம் இப்பொழுது தன்னடக்கத்துக்கு வந்துள்ளோம். வேதாகமத்தில் டெம்பரன்ஸ் என்பதற்கு தமிழில் தன்னடக்கம் என்று பொருள்படும். இச்சையடக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உண்மையான அர்த்தம் வந்து இச்சையடக்கம் கிடையாது, தன்னடக்கம். டெம்பரன்ஸ் சொன்னா அடங்கி இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? டெம்பரன்ஸ் பாருங்க, திருப்பதி சொல்றாரு, பின்பு முதலாவது நீ விசுவாசம் பெற்றிருக்க வேண்டும், அதுவே ஆரம்பமாகும். பின்பு உன் விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டிக்கோள், அது சரியான வல்லமையா இருக்கும் பட்சத்தில் பின்பு வல்லமையோடு ஞானத்தை கூட்டிக்கொள், அது சரியான தேவனான் ஞானமாய் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது நீ தன்னடக்கத்தை அதனோடு கூட்ட போகிறாய். நான் சொல்றேன், ஒரு மனுஷன் பில்ட் ஆகிறோம், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிறிஸ்துவுடைய சரியான வளர்ச்சியில வரும்போது அடுத்து அவன் சேர்த்த போற காரியம் என்னவா இருக்குது? தன்னடக்கமா இருக்கு. இதை குறிச்சுதான் நான் பேசணும்னு இருக்கிறேன். இந்த காரியம் பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, இச்சையடக்கம் அல்லது தன்னடக்கம் என்பது குடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்கள் முதலானவைகளை நிறுத்துவது என்று பொருள் ஆகாது. இதுதான் நம்ம இங்க என்ன பண்றோம், டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங் இருக்கிற வேறுபாட்டை இங்க காட்டணும்னு நினைக்கிறேன். இங்க தன்னடக்கம்னு சொல்லி குடிக்காம இருக்கிறது. இதுக்கு முன்பதாக நான் சினிமா பார்த்திருந்தேன், இப்ப நான் சினிமா பார்க்காம இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நான் வந்து தவறான ஃப்ரெண்ட்ஸோட நான் செய்யாம இருக்கிறேன், நான் பீடி குடிச்சிருந்தா குடிக்காம இருக்கிறேன், இன்னைக்கு முன்னாடி நாங்க அப்படின்னு அது கிடையாது. அந்த விதமான மாம்ச ரீதியான ஒரு இச்சையடக்கத்தை குறிச்சு நான் பேசல, அதை குறிச்சு ஒரு சொல்ல அப்படின்ற தீர்க்கதரிசி பாரு என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்றேன், தன்னடக்கம் என்பது குடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்கள் இருந்து சுகமளிப்பது அல்ல. இந்த வேத பிரகாரமான தன்னடக்கமானது பரிசுத்தாவியின் தன்னடக்கமா இருக்குது. டெம்பரன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். இதை குறிச்சு நான் அடுத்த லைன் காட்டுறேன் பாருங்களேன். குடித்தல் போன்ற பழக்கங்கள் மாம்ச இச்சைகளா இருக்குது, மாம்சத்துல இருக்கிற காரியமா இருக்குது இல்லைங்களா? ஆனா இங்கே உள்ளான மனுஷனுக்குள்ள வர்ற காரியத்தை குறிச்சு பேசுறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆனால் நாம் பேசுகிற காரியமும் பரிசுத்த ஆவியின் தன்னடக்கமா இருக்கிறது. அதன் பொருள் என்னவென்றால் எவ்விதம் உன்னுடைய நாவை அடக்க வேண்டும் என்பதே தான் மிகப்பெரிய பெரிய 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 இன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அதான். நான் அதனாலதான் அந்த வசனத்தை வேத வாசிப்புல வாசிச்சேன். நான் அதுக்குள்ள பாருங்க, காட்டுறேன் பாருங்க. வீண் வார்த்தைகளை அழைப்புகிறவனா அல்ல, உன்னுடைய கோபத்தை எவ்விதம் அடக்குவது என்பதே. யாராவது உன்னை இடைமறித்து பேசும்போது எப்பொழுதும் ஒரு மேல் எரிந்து விழுவது தேவனுடைய சுவாபம் அல்ல, அவருடைய சுவாபம் அல்ல. இந்த தன்னடக்கம் அப்படின்றது எதை குறிச்சு பேசுறாரு சொன்னா, தன் ஆவியை அடக்கிறது, தனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் அடக்கிறது. இப்ப நான் ஒரு காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? தைரியம் வந்துச்சு. தைரியம் சொல்லக்கூடாதுங்க, கரெக்டான வார்த்தை. வல்லமை, தேவோட வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்துன்னு வச்சுக்கோங்களேன். தேவோட வல்லமை உங்களோட விசுவாசத்தினால கிரியை செய்து. அடுத்தது என்ன வேணும் உங்களுக்கு? அப்படின்னா அந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமையை கொண்டு வருது. வல்லமை வந்த உடனே அந்த வல்லமையை பயன்படுத்துறதுக்கு எதுவான ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்து அதிகமா ஞானம் வந்த உடனே அதை கரெக்டான லெவல்ல வைக்கிறதுக்கு தன்னடக்கம் வேணும். அதுதான் பாயிண்ட். புரிஞ்சா உங்களுக்கு? இல்ல ரொம்ப ஞானியா மாறிட்டாங்க, ரொம்ப ஞானம் தேவ ஞானம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்மை இல்லாம நடந்துக்கிறது, தன்மையோட பேசாம இருக்கிறது. குழந்தை பேசும்போது அதுக்கு ஒண்ணு தெரியாம இருக்கும். நான் ஆவிக்குரியத்துல குழந்தை இல்லாம இருப்பாங்க, அவங்கள எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும், நல்ல அறிஞ்சவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும், தெரியாதவங்களுக்கு ஞானம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ என் ஞானத்தினால என்ன நிரூபிக்க பாக்குறது, என்ன என் மேல தவறுல நிரூபிக்க பாக்குறது, நான் சொல்றதா ரைட்னு சொல்ல நிரூபிக்க பாக்குறது. எதனால நடக்குது? நான் உலக ஞானத்தை, தப்பான ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தேன்னா இல்லைங்களா இந்த காரியத்தை செய்வேன். சரியான ஞானம் அடுத்த காரியத்தை வெளிப்படுத்தும். எதை வெளிப்படுத்தும்? தன்னடக்கத்தை வெளிப்படுத்தும். நான் இதுக்குள்ள இந்த லீடை காட்டுற பாருங்க, முக்கியமான காரியத்தை காட்டுற பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றார் முக்கியமான விஷயம் பாருங்க. குணசாலி, நீதிமொழிகள் 31 அதிகாரம் உங்களுக்கு தெரியும். குணசாலியான ஸ்திரியை குறிச்சு பேசுது, நீங்க வாசிக்கிறீங்க கவனிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் உன் நாவில் மேல் இருக்கிறது. யாரு? குணசாலியான ஸ்திரியை குறிச்சு 31 அதிகாரம் சொல்லப்படுது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளா? யாருங்க? தீர்க்கதரிசி சொல்றாரு. தன்னடக்கம்ன்றது என்ன அர்த்தம், என்னன்னு சொல்றாரு? நாவை அடக்குறது அப்படின்னா என்ன பேசுறோன்றத பார்த்து பேசுறது, வேல்யூபிளான வார்த்தையை பேசுறது. அப்படின்னா இந்த நாவு இருக்கு இல்லையா, நாவுன்றது வேர்ட்ஸா வெளிப்படுது. நாவு வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு எங்க இருக்குது? பின்னாடி அது சிந்தை, ஒரு மனதுக்கு பின்பதான் இருக்குது. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றது நமக்குள்ள உள்ள வந்து தன்னடக்கம் இருந்தா தான் கரெக்டான வார்த்தைகள் என்ன பண்ண முடியும். இதயத்தின் நிறைவினால் என்ன பேச சொல்லப்பட்டிருக்கு? அவன் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசணும்னு சொல்லி கிறிஸ்து சொன்னார், வார்த்தை பைபிள் சொல்லுது. அப்ப உள்ள ஒரு கண்ட்ரோல் இல்லாம, தன்னடக்கம் இல்லாம இருந்தா
வாய் என்ன பண்ண பேசும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு பின்பதாக நீ எதை பெற்றுக் கொண்டவனா இருந்தா மட்டும்தான் சரியான காரியங்களை பேசுவ. ஞானம் இல்லாம தன்னடக்கம் இருக்காது. அதான் சொல்றேன், இங்க அதான் காட்டுறேன், இந்த பாயிண்ட் சொல்றேன். குணசாலி நான் சொல்றேன், தன் வாயை குணசாலி தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். இந்த குணசாலின்னு சொல்லப்படுறது யாரு? இப்ப இங்க ஒரு சபை, ஒரு சரியான சபை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் தன் வாயை திறக்கிறான் அப்படின்னா, தனக்கு வாயிலிருந்து பேசுற வார்த்தை ஞானம் விளங்க திறக்கிறான். அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஞானம்ன்ற விசுவாசம், வல்லமை, ஞானம் அஸ்திபாரமிடப்பட்டிருந்தா மட்டும்தான் தன் வாயை திறக்கும் போது கரெக்டான வகையில திறக்க முடியும், கரெக்டான வார்த்தையை உதிர்க்க முடியும். ஆமென். திறக்கிறாள் பாருங்க. அதுக்குள்ள மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவை குறிச்சு பேசுறது முன்னதாக தன்னடக்கத்தை குறிச்சு பேசுறேன். தன்னடக்கம் தான் தன்னடக்கத்தினால்தான் அவனுடைய நாவு, அவன் பேசுற காரியங்கள் வெளிப்படுதுன்றார். இப்ப நான் இதுக்கு முன்பதாக நாவை குறிச்சு பேசுகிற வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்பதாக தன்னடக்கத்துடைய 2 வேரியேஷன்ஸை காத்துறேன். கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. திருப்பதி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் ஞானம் தன்னடக்கத்தை உறுதி செய்தது. அதுக்கு முன்பதாக 2 வித தன்னடக்கம். இந்த காரியம் தான். இப்போ இந்த பாடத்தை படித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தவறு. இதை பாருங்க, அது கீழே 2 விதமான விசுவாசம் உண்டு. நான் பேசிருக்கமா? 2 விதமான, ஒண்ணு என்ன ஃபெய்த்தா இருக்குது, மென்டல் ஃபெய்த்தா இருக்குது. 2வது கன்செப்ஷனா இருக்குது. அப்படின்னு சொன்னா அதாவது அனுபவத்தினால சோதனை மூலமா நிரூபிக்கப்பட்ட விசுவாசமா இருக்கு. ஒண்ணு அறிவினால் விளைந்த விசுவாசம், இன்னொன்னு என்னங்க வெளிப்பாட்டால விளைந்த விசுவாசம். சோதிக்கப்பட்ட சோதனை மூலம் வர்ற விசுவாசம், வெளிப்பாட்டால வர்ற விசுவாசம். ஒண்ணு எதனால வந்த விசுவாசம்? அறிவினால, ரொம்ப படிக்கிறதால கத்துக்கிறதால வர விசுவாசம். அதிகமான மெசேஜ் கேட்கிறேன் பிரதர், இது இல்ல. தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதா, அந்த விசுவாசம். 2 வகையான விசுவாசம் இருக்குதுன்ற தீர்க்கதரிசி பாருங்க. 2 விதமான வல்லமை உண்டு. அதான் பிசாசும் வல்லமை வெளிப்படுத்துறான், தேவனும் வல்லமை வெளிப்படுத்துறார். 2 விதமான வல்லமை உண்டு. 2 விதமான ஞானம் உண்டு. பரத்துக்குரிய ஞானமும் பூமிக்குரிய ஞானமும். 2 விதமான தன்னடக்கம் உண்டு. 2 விதமான தன்னடக்கம். ஒருவர் இது மது விலக்கை குறிப்பதாக எண்ணுகிறார். தன்னடக்கம் உடனே உலக ரீதியில குடிக்காம, சிகரெட் பிடிக்காம இருக்கிறது, நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன், பரிசுத்தமா ட்ரெஸ் போடுறேன்றது இது குறிச்சு சொல்ல. 2 விதமான தன்னடக்கம் இருக்குது. ஏன்னா பிசாசு எப்பொழுதுமே தேவன் உண்மையான காரியத்தை கொண்டாந்து அதுக்கேத்த என்ன எதை கொண்டு வரான், போலியா கொண்டு வர. கரெக்டுங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் திரும்ப இங்க வாதிடுறது சகோதரர் பத்தியில என்கிட்ட மெசேஜ்ல வாதிடுற ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? சகோதர ஸ்நேகம் சொல்றீங்களே இல்லைங்களா? நீங்க பண்றது சகோதர ஸ்நேகம்னா உண்மையான சகோதர ஸ்நேகம் எது, பொய்யானது எதுன்னு கேட்கிறேன். நீங்க வார்த்தையில இல்லாம, வார்த்தையில ஒத்த ஐக்கியம் இல்லாம, ஒரே உபதேசத்துல இல்லாம, ஒத்த நோக்கம் இல்லாம உள்ள என்ன பண்றீங்க, ஒருத்தர் சேர்த்துக்கிறீங்களே, இதுதான் உண்மையானது. பொய்யானது ஒண்ணு இருக்கணும்ல. 2 விதமான சகோதர ஸ்நேகம் இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா, இல்லைங்களா? அப்போ சகோதர ஸ்நேகத்திலையும் 2 இருக்கு, தன்னடக்கத்திலையும் 2 இருக்கு, ஞானத்திலையும் 2 இருக்கு, தேவ பக்தியிலையும் 2 இருக்கு. அப்படின்னா தேவன் எதெல்லாம் கொண்டு வர்றாரோ பிசாசு என்ன பண்றான், டியூப்ளிகேட்டா ரெடி பண்றான், போலியா உண்டு பண்றான். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ தன்னடக்கத்திலயும் 2 இருக்கு. அப்போ நான் விசுவாசத்தை பற்றி பெற்றுக்கொண்டதா நாம ஒரு பாட்டை நினைச்சுக்கிறேன். வல்லமையை பெற்றுக்கொண்டதான் நினைக்கிறேன். ஞானத்தை பெற்றுக்கொண்டதான் நினைக்கிறேன். பிசாசு நம்மபடி செய்யறான். அதே போல தன்னடக்கம் தீர்க்கதரிசிக்கு சொல்ல போறாங்க. அது கீழே வாசிக்கிற பாருங்க. இது கீழே தேவன் அப்படிப்பட்ட தன்னடக்கத்தை குறித்து கூறவில்லை. அதை போற தன்னடக்கத்தை என்ன பண்ணல, சொல்லல. நீங்கள் பெற்றுள்ள அதே தேவ பக்தியற்ற அடக்க முடியாத கோபத்தன்மையாகும். எரிந்து விழுதல், வீண் சந்தடி போன்றவை, பொறுமை முதலியன. இது போலியான பாசாங்கம் செய்யும் இயற்கையான சுவாபம் அளித்த விசுவாசம். பாசாங்கம் செய்யறது, அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, பொறுமையா பேசுற மாதிரி பேசுறது. ஆனா உங்களுக்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணிட்டா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எரிஞ்சு விழுறது. உங்களுக்கு விரோதமா, நமக்கு விரோதமான வார்த்தைகளாக பேசிட்டா தாங்க முடியாம இருக்கிறது, முறுமுறுக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு விரோதமா பேசினா முறுமுறுக்கிறது, கோவப்படுறது, நான் என்ன நெஞ்ச நிமித்தின்னு போறது, முஷ்டியை திருப்பிட்டு போறது, இதெல்லாம் தன்னடக்கம் இல்லாத நிலை. இன்னும் தன்னடக்கம் வரல. இன்னும் தன்னடக்கம், ஒரு வார்த்தை அவன் பேசுறான், நான் இன்னொரு வார்த்தை என்ன பண்ணிடணும், திரும்ப
பேசிடணும். தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்ற தன்மையே கிடையாது. நான் அமைதியா இருக்கிறேன், எனக்குள்ள முறுமுறுப்பு நாவி செயல்படுது. நான் சொல்லட்டுமா, நான் பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இஸ்ரேல் ஜனங்க யாத்திரையில செஞ்ச மெயினான 4 தவறுகளை குறித்து பேசிட்டு இருந்தோம். சம அருமையான பாயிண்ட். அவங்க என்ன எதனால எழுந்து போனாங்க தெரியுமா? மேஜரா 4 விஷயங்கள். இந்த 4ல தான் எல்லாம் அடங்குது. முதல் காரியம் என்னங்க? முறுமுறுப்பு. 2வது காரியம் என்ன? தேவனை என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தாங்க. 3வது காரியம் என்ன? விக்கிரகம். 4வது என்ன? விபச்சாரம், வேசித்தனம். இந்த 4 காரியங்கள் தான் அவங்க யாத்திரையில இழக்கப்பட்டு போனாங்க. முறுமுறுக்கிறது. எப்படி முறுமுறுக்கிறதுனா என்னங்க? வாயை திறந்து சொல்றதுல முறுமுறுச்சு உள்ளுக்குள்ள குணுகொட்டுவது. கணதல் இயல்பேக்கத்துல மர்மரிங் அந்த வார்த்தை. தேவனோட வார்த்தை இங்க வரும்போது எனக்கு என்னன்னு தெரியாது, அது ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லாம முறுமுறுக்கிற சூழ்நிலை. இதுவும் என்ன இல்லை, எனக்குள்ள ஆவியில தன்னடக்கம் இல்லாத நிலையை காட்டுது. அது கீழே வாட்சி காட்டுறேன், அந்த காரியங்களை காட்டுறேன். 2வது பரீட்சை பாக்குறது. 3வது ஆவிக்குரிய வேசித்தனம் இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் அங்க யாத்திரையில. அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்னன்னா என்ன அர்த்தங்க? விக்கிரக ஆராதனை பொருள் ஆசையாய விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி புதிய ஏற்பட சொல்லுது. அப்படின்னா தேவனுக்கு பதிலா எதெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ அது பேர் விக்கிரக ஆராதனை. தேவனோட வார்த்தைக்கு தேவனுக்கு வார்த்தைக்கு நிகராக, சபைக்கு நிகராக நான் அந்த தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை விட்டு அதுக்கு ஈக்குவலா வேற ஒரு நேரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது என்னவா இருக்குது? நான் போக மாட்டோம். கவலையே பட வேணாம். எத்தனை மோசைக்களை வச்சு கொண்டிருந்தாலும், எத்தனை செய்தியை பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். தேவனுடைய வார்த்தை முக்கியம். அதுக்கு ஈக்குவலா இன்னொரு காரியம் என் வாழ்க்கையில இருக்குமானால் அதுதான் விக்கிரக ஆராதனை. தேவனோட ஒரு வார்த்தை வருது, ஒரு சோதனை வர்ற நேரத்துல நான் எவ்விதமா பொறுமையா இருக்கிறேன் அப்படின்றத எனக்குள்ள இருக்கிற தன்னடக்கம். தன்னடக்கம் இல்லாம தாம் குதிக்கிறது கிடையாது. மோசேக்குள்ள ஒரு குற்றம் தெரிஞ்சு, ஆமா அது தேவன் பாத்துக்கிறாரு, ஆனா அந்த நபர் எனக்காக வைக்கப்பட்ட ஊழியன், நான் அவரை மதிக்கணும். அதான் அங்க கொடுக்கப்படுது. மர்மரிங் பண்ணக்கூடாது. மர்மரிங் என்னங்க? முறுமுறுக்கிறது. தேவன் உங்களோட முறுமுறுப்புகளை கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும். என்ன சொன்னீங்க நீங்க? நாங்க என்ன சொன்னோம்? என் பிள்ளைகள் கொள்ளையாவார்கள், கொள்ளையாயிடுவாங்க. முறுமுறுத்தல். அப்ப இதுதான் தன்னடக்கம் இல்லாத நிலை. தன்னடக்கம் இல்லாத நிலை. அதுதான் அடுத்து கூட்ட வேண்டியது. உனக்குள்ள சரியான ஞானம் இருக்குமானால் தன்னடக்கம் வரும். சரியான ஞானம் இல்லைன்னு சொன்னா தன்னடக்கம் வராது. அப்ப சரியான ஞானம் வரதுக்கு என்ன வேணும்? சரியான வல்லமை வேணும். சரியான வல்லமை இல்ல அப்படின்னா என்ன இல்ல? சரியான விசுவாசமே இல்ல. சரியான விசுவாசம் இல்லைன்னா சரியான வெளிப்பாடே இல்ல. இன்னும் பேசிக்கா போட வேண்டிய விஷயம் இங்க இருக்குது. அதுக்கே பாருங்க, தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு பாருங்க. இப்ப இதுதான் நான் உங்களுக்கு காட்டினேன். 2 விதமான தன்னடக்கம் சொன்னா, ஒண்ணு மாம்ச ரீதியான பாசாங்கம் செய்யற ஒரு தன்னடக்கம், பாசாங்கம் செய்யற பொறுமையா இருக்கிற மாதிரி அப்படி பேசுறது. ஆனா ஏதாவது அவளுக்கு விரோதமான கொள்கை கோட்பாடுகளோ, விரோதமான சொல்ற உபதேசத்துக்கு விரோதமான உபதேசம் சொல்லிட்டாவே குதிச்சுன்னு சண்டை போடுறது. குதிச்சுன்னு என்ன பண்றது? நான் சொல்றேன், எப்பொழுதுமே விவாதத்துல தோத்து போயிடுங்க, நண்பர்களை இழக்க மாட்டீங்க. விவாதம் நடக்குது இல்லையா? நீ பெரியாள, நான் பெரியாள. நான் அடிக்கடி சகோதரர்களை உங்களுக்கு நான் சொல்றது உண்டு, உங்களை நீங்க நிரூபிக்காதீங்க. நீங்க தோத்து போயிடுங்க. பரவாயில்ல சகோதரன், தோத்து போயிடுங்க. நாமளா போய் பேசுங்க. அதனாலதான் இந்த வாரம் ஒரு செய்தியை வாசிக்க சொன்னேன். எத்தனை பேர் வாசிக்கும் தெரியல சகோதர சகோதரி. சபையும் அதோட நிலையும் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நீங்க எல்லாரும் வாசிச்சுட்டு வரணும். கண்டிப்பா வாசிக்கணும். நான் இருந்து கட்டளை ஆடுறத சொல்றேன். சபையும் 56ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி, 56ஆம் வருஷத்துல 11ஆம் மாசம் நினைக்கிறேன், ஐ திங்க், இல்லைங்களா? அப்போ தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி, அந்த செய்தி வாசிங்க. தீர்க்கதரிசி இந்த தன்னடக்கத்துக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் அதுல பேசுவார், அதிகமா பேசுவார். அதுக்கப்புறம் அடுத்த செய்தி நீங்க வாசிக்க வேண்டிய செய்தி, நாம் ஏன் ஸ்தாபனம் அல்ல. அந்த செய்தி, இந்த செய்தி ரொம்ப கம்பல்சரி. சபையோட நிலையும் கண்டிப்பா புத்தகம் இல்லாம ரெக்கார்ட் புக் பிரிண்ட் போட்டு வாசிங்க. கண்டிப்பா வாசிச்சாகணும். நான் இது இன்னைக்கு சொல்றேன், இது பண்றேன், நான் ப்ரொக்ளைம் பண்றேன். எல்லா நபரும் வாசிக்கணும். வாலிப பிள்ளையில இருந்து எல்லாம் வாசிக்கணும். பவுல்ல இருந்து லாசரஸ்ல இருந்து எல்லாரும் வாசிக்கணும். அடுத்த வாரம் இந்த செய்தி வாட்ச் கம்பல்சரி. இந்த காரியத்தை குறிச்சு நான் உங்ககிட்ட கேட்பேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்திக்காக செய்தி கொடுத்தேன். உங்களுக்கு நீங்க கிரகிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் தனிப்பட்ட விதத்துல அந்த செய்தி வாசிங்க. சரி, நம்ம செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். கவனிங்க நல்லா. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, வேறுபட்ட விசுவாசத்தில் உள்ள சகோதரனுடன் தன்னடக்கம். மனம் திரும்பிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேதம் கூறுகிறது என்று கூறும்போது, ஒரு கண்டிப்பான திருத்துவக்காரன் அதை அவிசுவாசித்து அதை பழைய அந்த கிறிஸ்து, அவன் ஒரு திருத்துவக்காரன், அவன் இயேசு நாமக்காரன் என்றுமே, இயேசு நாமம் மட்டுமே என்று கூறுபவன் அவன்.
என்று கூறுவானால் அதை கவனித்துக்கொள் சகோதரனே, அதை குறித்து உன்னுடைய தன்னடக்கத்தை என்னவென்று தெரிகிறது சொல்றான். பிரணாமா நம்ம அநேகரும் சொல்லுங்க, அவன் கள்ள கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது என்னால கோபம் வரல, தாங்க முடியல. அவனை குதிக்க போறேன், கழுத்தை பிடிக்க போறேன், அவனை வைக்க கூடாது. நீ ஒன்னசஸ் அப்படின்னு சொல்லும் போது, உங்க உபதேசம் பொய்ன்னு சொல்லும் போது, உங்க சபை தப்புன்னு சொல்லும் போது, உங்க ஊழியக்கார தப்புன்னு சொல்லும் போது, நீ தப்பா இருக்கிறன்னு சொல்லும் போது, என்னால நான் அப்ப எப்படி ரியாக்ட் ஆகுறேன்றது, நான் போய் நேர போய் கழுத்தை பிடிக்கிறேன்னா அப்படின்னு தீர்க்கதரிசி அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. நான் என்ன பண்றேன்ற சொல்றாரு. நீ தப்பே செய்யாம நீ தப்பு பண்ணன்னு சொல்லி உங்க மேல அலிகேஷன் போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? பிரதர் வசனம் நம்மளே வசனம் ஒரு வசனத்தை என்ன பண்றோம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்துல ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். என்ன வசனத்தை எடுத்துக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாத வசனம் சொல்லு பிரதர், அபாண்டமா மேல பழி போடுறான், நான் பாஞ்சு பீறி போட்டுறேன் பிரதர். அவர் வையப்படும் போது பதில் வையாது இருந்தார். அவர் வையப்படும் போது துப்பப்படும் போது பதில் துப்பாது இருந்தார். அவர் தலைமையில கண்ணை கட்டி அவர் என்ன பண்ணும்போது அவர் கொட்டும் போது அமைதியான தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் அவருக்குள்ள இருக்கிற தேவன் ஞானம் தன்னடக்கத்தை உறுதி செய்ததுன்றார். அந்த வசந்த வாசிக்கல. அவருக்குள்ள அவர் கொட்டும் போது அவருக்கு யாரும் தெரியுமா இல்லையா, என்ன கொட்டுறாங்கன்னு தெரியுமா இல்லையா, அது தெரியுதுதான் அவருடைய ஞானம், சர்வ ஞானம். சர்வ ஞானத்தினால்தான் யார் கொட்டுறாங்க, பேர் என்ன, அவன் என்ன செய்ய போறாங்க எல்லாம் தெரியும். அவருக்குள்ள இருக்கிற சர்வ ஞானம் அவருக்குள்ள இருக்கிற தன்னடக்கத்தை உறுதி செஞ்சான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள சர்வ ஞானம் இல்லாம தன்னடக்கம் வரா சகோதர சகோதரியே. ஒரு சகோதரன் பேசுறான், யார் பேசுறது உங்களுக்கு தெரியாம அந்த சகோதரன் மேல பாய்வீங்க. பிசாசு பேசுறான், அந்த சகோதரனுக்குள்ள பிசாசு பேசுறான், அந்த சகோதரிக்குள்ள பிசாசு பேசுறான். அந்த ஞானம் அந்த ஞானம் இல்லாம உள்ள அந்த ஞானம் உங்களுக்குள்ள அந்த அஸ்திபாரம் என்ன பண்ணாம பாஞ்சு போகுது. சகோதர பீரி அந்த ஆத்மாவை என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம்? இன்னும் நமக்குள்ள தன்னடக்கம் இல்ல. தன்னடக்கத்துக்கு முன்னாடி சர்வ ஞானமே இல்லை நமக்கு. ஞானம் இருந்துச்சுன்னா அந்த வேலையை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். தன்னடக்கம் வந்திருக்கணும். என்ன பேசுறன்னு தெரியாம காயப்படுத்துற வார்த்தைங்க, அந்த மனுஷனை குறிச்சு வாழ்க்கையை குறிச்சு பேசுற வார்த்தைங்க, அந்த மனுஷனோட பர்சனல் லைஃபை குறிச்சு பேசுற வார்த்தைங்க, ஒரு ஊழியக்காரனை குறிச்சு பேசுற வார்த்தைங்க. ஊழியக்காரன் மரியாதை இல்லை. எந்த ஊழியக்காரனாங்க, எங்க ஊழியக்காரன் ரொம்ப பெருசுங்க அப்படின்றது இல்லைங்க. எல்லா ஊழியக்காரனும் பிரதி ஊழியக்காரனையும் மதிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம அவங்க உபதேசம் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படல. ஒரு ஆத்மாவுக்காக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு நபரையும் மதிக்க வேண்டியது நம்ம வேலை. தேவன் மரியாதையை அதிகாரத்துடன் கேட்கிறார். தேவன் எப்படி கேட்கிறாராங்க? அதிகாரத்தோட கேட்கிறார். அவன் தேவனுடைய சாட்சிய உடையவனா இருக்கிறான். அவனை நியாயம் தீர்க்கிறது நம்மள தேவன் நியாயம் தீர்த்துக் கொள்கிறார். கவனிங்க நல்லா பாருங்க, திருத்தர் சொல்றாரு. இங்க பாருங்க என்ன சொல்றாரு. சகோதரனே பிரணாம், இருவரும் ஒருமித்து இதை குறித்து தீர்வு காண்போம். நாம அப்ப சொல்லணுமா, சரி பிரதர் பார்க்கலாம், அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம் இருக்கும்போது, அதெல்லாம் இல்ல பிரதர், அதெல்லாம் தப்பு பிரதர், அதெல்லாம் பிசாசுடைய பொய் பிரதர், உங்களுக்குள்ள துருபதேச பொய் பிரதர் அப்படின்னு சொல்லி போறது கிடையாது. நீ ஆத்மாவை இழந்து போறிய, அந்த சகோதரனுடைய ஆத்மாவை இழந்து போறிய சகோதரர், சரி பார்க்கலாம் இருங்க. எந்த விஷயத்துக்கும் டிபேட்டா போகக்கூடாது. எப்பொழுதுமே வாதம் அப்படின்றது விசுவாசத்தை கொண்டு வராது. எந்த இடத்துலயுமே சரி, நான் தான் சொல்றேன், வாதத்துக்கே போறது கிடையாது. நானும் ஒரு காலத்துல வாதம் பண்ணுவேன், வாதத்தை குறிச்சு பேசுவேன், அது வேணா இது வேணும் பேசுவேன். ஆனா எந்த இடத்துலயுமே வாதம் அப்படின்றது என்ன பண்ணாது, விவாதம்ன்றது என்ன பண்ணாது, விசுவாசத்தை கொண்டு வராது. ஒரு நபர் வாதத்துக்கு கொண்டு வராருனாவே என்ன அர்த்தங்க, அந்த இடத்துல தன்னடக்கம் இல்லாத நிலைதான் வரும். நாளைக்கு வேற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கும். உன் சுய ஞானத்துல வேற ஒரு விஷயத்தையே கொண்டாந்து கனெக்ட் பண்ணி பேசுவ. அந்த இடத்துல அந்த ஆத்மா மேல அக்கறை விட்டு பிசாசு பேச வைப்பான் உன் வாயிலிருந்து. அந்த ஆத்மா மேல என்ன துளியா கூட அக்கறை இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம் சகோதரர், இது பார்க்கலாம். நானும் இந்த ஏன்னா நம்ம எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுறதுல பாடி சேஞ்சுக்கும் கிறிஸ்துவ அடையணும் தான் நம்ம நோக்கமா இருக்குது. நான் எனக்கு தேவன் வெளிப்படுத்த காரியம் எப்படி இருக்குது, இதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலான்றதான் சரியான அந்த தன்னடக்கம். அந்த தன்னடக்கம் நம்ம கிட்ட ஏன்னா என்ன இல்ல, ஞானம் இல்ல. ஏன் ஞானம் இல்ல? வல்லமை இல்லாம ஞானம் இல்ல. ஏன் வல்லமை இல்ல? சரியான விசுவாசம் இல்ல. ஏன் விசுவாசம் இல்ல? வெளிப்பாடு இல்ல. இன்னொன்னு என்ன பண்ணுது, லீட் பண்ணுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, திரும்ப சொல்றாரு, இதை தீர்வு காண்போம், இதை எனக்கு விளக்கி காட்டுங்கள் என்று கூறலாமே. அப்படி சொல்லாமே. நான் பிரணாம் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வர்றாரு. சரி சகோதரா, நான் எந்த இதுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். நான் சொல்றேன், இங்கதான் சொல்றேன், எந்த உபதேசத்தாரோட பேசுறதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். அவரே கிறிஸ்துன்னு ஒருத்தர் பேசுறவங்க கூட கவலைப்பட மாட்டேன். ஐயோ பெந்தகோஸ்தே சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல ஏத்தாதீங்க, அந்த நபர்கிட்ட பேசாதீங்க.
இந்த ஜாம்பி ஸ்டோரியில படிக்கிற மாதிரி அவங்க கண்ணை பார்த்துட்டீங்கன்னா அந்த கண்ணு வழியா வந்துடும். இதெல்லாம் வந்து இவங்க அங்க இருக்கிறத விட உன்னுள்ள இருக்கிற பெரியவர் தானே, ஏன் பயப்படுற? உன் விசுவாச ஸ்திரமா இல்லாம தான் பயப்படணும். அந்த சகோதரன் ஆத்மாவை பார்த்து அந்த சகோதரன் பேச முடிஞ்சா பேசு கூடுமானால் எல்லோரு இடத்துலயும் சமாதானமா இருக்க பாருங்க, பிரயாசப்படுங்க. யாருமே இந்த பூமியில எந்த ஆத்மாவும் நமக்கு என்னங்க விரோதமானவர்கள் அல்ல. தன்னடத்தோட வார்த்தையிலே ஞானம் வேணும். பாருங்க, தீர்க்கதரிசி சரியாக வைக்கப்படும் போது சென்று விடுவேன். இன்னும் சில இடங்கள் தேவ பக்தியை குறித்து பேசலாம், அதுக்கப்புறம் பேசலாம். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அடுத்தது பாருங்க, ஆனால் இருதயத்திலும் தோன்றும் உண்மையான அன்போடும் எல்லா மனிதரையும் மன்னித்து உன் சமாதானத்தை காத்துக் கொள்ளும் போது அது ஒட்டிக்கொள்ளும். அது அத்தகைய தன்னடக்கத்தை விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். சபையானது குறைவாய் இருக்கிறதுனால் அதிசயம் ஒன்று நடக்கிறது இல்லை. இந்த காரியத்தினால்தான் அதிசயம் நடக்கிறது இல்லை. தீர்க்கதரிசி தன்னடக்கமே இல்லை. பேசுறதெல்லாம் பேச்சு, நம்ம எல்லாருமே பேசுறதெல்லாம் பேச்சு, ஒருத்தருடைய வாழ்க்கையெல்லாம் பேச்சு. எனக்கு தெரியும், நமக்குள்ள அநேக நேரங்கள்ல வந்து காமியுடைய ஆவி வருது. யாருடைய ஆவி வருது? பலருடைய நிர்வாணங்களை எடுத்து பேசுற ஆவிகள் நமக்குள்ள கிரியை செய்யுது. பலருடைய நிர்வாணம் பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? பாவத்துக்கு அடையாளமா இருக்குது. நோவா வஸ்திரத்தை விலகி படுத்திருந்தான் இல்லைங்களா? யாபேத்தும் சேம என்ன பண்ணா, பின்னிட்டு போய் என்ன பண்ணாங்க, நிர்வாணத்தை மூடினாங்க இல்லையா? அதான் உண்மையான சகோதர ஸ்நேகம். என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு சகோதரனுடைய நிர்வாணம் காணப்படுது, பாவம் காணப்படுதுன்னு சொன்னா கூடுமான வரைக்கும் மூட பார்க்கணும். காம் என்ன பண்ண, வெளியே வந்து சொல்லிட்டு அந்த காமுடைய வழியில தான் பாபிலோன் வந்துச்சு. அப்ப அந்த ஆவிதான் அநேக நேரங்களை கிரீஸ் அப்படியா அவங்க வீட்டுல அப்படி நடந்துச்சா, அது நடந்துச்சா, இது நடந்துச்சா. கூடுமான வரைக்கும் அந்த வாயை ஜிப் போடணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிந்தைக்கு ஜிப் போடணும். சிந்தைக்கு ஜிப் போடாம என்ன பண்ண முடியாது, வாய் போக முடியாது. சிந்தையுடைய வெளிப்பாடுதான் வாய், இருதயத்துடைய வெளிப்பாடுதான் வாய். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு சகோதரனுடைய பாவத்தை குறிச்சு பேசவே கூடாது. நம்ம பேசுவோம், கூடுமானால் பேசுறீங்களா அந்த சகோதரன் போய் பேசலாம். சகோதரா, உன்னை நேசிக்கிறேன், இவர்பட்ட காரியங்கள் நான் பாக்குறேன். நம்ம ஒரு சகோதரனை சந்திக்கிற வழி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, பவுல் சொல்லியிருக்காரு, சகோதரன் தனிப்பட்டதுல சந்தி. அப்ப அந்த சகோதரன் திருந்தலையா, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளையா, அப்ப என்ன பண்ணு, சபையில இருந்து சகோதரனை கூட்டு போ. சபையில இருக்கிறவங்களுக்கு, சபையில இல்லாதவங்களுக்கு அப்படி சொல்ல. எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு நபரை கொண்டு வந்து அவருடைய பாவத்தை குறிச்சு இங்க பேசுறது கிடையாது. கூடுமான வரைக்கும் உன் அக்கறை இருக்குமானால், தைரியம் இருக்குமானால் நேர போய் பேசு. இல்லைன்னு சொன்ன என்ன பண்ணு, ஜிப் போட்டு அமைதியா இரு. முறுமுறுத்து அவன்லாம் வரமாட்டாங்க. நீ யார் நிரூபிக்கிறது? நீ யார் அந்த காரியத்தை சொல்றது? என்னோட ரட்சிப்பு, நம்மளுடைய ரட்சிப்புக்காகவே நம்ம கிருபையை சார்ந்து இருக்கிறோம். கிருபையை ஒரு மனுஷன் வெளிப்பட்டு புரிந்து கொண்டான்னு சொன்னா இந்த மாதிரி காரியம் என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். தன்னடக்கம் உடையவனா இருப்பான். பாருங்க, அது கீழே பாருங்க, திருத்த சொல்றாரு. இந்த காரியத்தினால்தான் தேவன் என்ன பண்றதுல நமக்குள்ள அற்புத அடையாளம் நடப்பிக்கிறதே இல்லை. இது கீழே முக்கியமான காரியம் பாருங்க, சோதனையிலே கிறிஸ்துவின் ஞானம். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, உன்னுடைய ஞானம் அவருடைய ஞானத்தை போல இருக்க வேண்டும். தேவனுடைய ஞானத்தை போல இருக்கணுமா? நான் ஞானம் அதிகமான ரகசியங்களை பேசுறேன்றது மட்டும் இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஞானம் உங்களுக்கு தேவனுடைய ஞானம் எப்படி யூஸ் பண்ணும், ஒரு சகோதரன் ஆத்மாவை கொண்டு வரதுக்கு எப்படி யூஸ் பண்ணும், ஒரு வியாதியில எப்படி யூஸ் பண்ணும், ஒரு சகோதரனுடைய பலவீனத்துல எப்படி யூஸ் பண்ணும், அது நமக்கு என்ன பண்ணுங்க தெரியணும். அதே போல சரியான ஞானமா வெளிப்படணும். பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தேன். எதுக்காக வந்தேன்? தேவனை சித்தம். இயேசு கூறினார், பிதாவின் வார்த்தையால் ஒவ்வொரு பிசாசையும் வென்றார். வானம் பூமி ஒழிந்து போக வார்த்தையா ஒழிய போவதில்லை. பாருங்கள், நீங்கள் அத்தகைய ஞானம் அடையும் போது உங்களுடைய விசுவாசத்தோடு ஒட்டி கொள்ளும். அவரிடமே தன்னடக்கத்தை போல ஒண்ணு தன்னடக்கம் இருக்கும். பிசாசு சொல்லிட்டா, உன்னால முடியுமா இந்த கல்ல அப்பமா மாத்த அப்படின்னு உடனே நம்ம போய் முட்டி போட்டு பிரேயர் பண்ணவரே என் சோதனை பண்ண முட்டி போட்டு கல்ல வேணாம் அப்பம். அது ஞானமே கிடையாது. பிசாசு என்ன பண்றோம், நம்ம தான் செய்யறோம். நான் பாக்குறேன் பிரதர், இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல நம்மளுடைய எல்லா காரியங்களும் பிளான் பண்ணிக்கிறோம். நம்ம பிளான் பண்ணி இப்படி பிளான் பண்ணலாம். அவன் எதிர்த்துட்டானா அவனுடைய காரியத்தை காட்டிலும் நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்றேன், அவனை காட்டிலும் அதிகமா என்னங்க, அந்த சபையை காட்டி என்னோட சபை பெருசா மாறணும், என்னோட ஊழியம் பெருசா மாறணும், நான் பெருசா மாறணும். அந்த சகோதரனோட அதிகமா நான் என்ன பண்ணணும், அதிகமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், பாஸ்டர் நல்ல பேர் எடுக்கணும். அப்ப என்ன பண்ண சொன்னா, உனக்கு ஞானமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் தேவனை இன்னும் உன்னுடைய தேவனை உனக்கு கொடுத்த ஸ்தானம் என்னன்னு அறிஞ்சிக்க மாட்டேன். ஞானம் இருக்கும்போது நம்முடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்வோம், அதுக்காக தான் போராடுவோம், அந்த வேலையை தான் செய்வோம். அப்ப ஞானம் இருந்தாதான் தன்னடக்கம் வரும். அப்ப தேவையில்லாத என்னங்க மூட என்ன பண்ணுவான், தனக்கு அடுத்த காரியங்களை போய் தலையிட்டுக் கொள்கிறான். எல்லாத்துலயும் என்ன பண்ணுவான், தலையிட்டுக் கொள்றான் இல்லைங்களா? பாருங்க, தான் சொல்லப்படுது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, தன்னடக்கத்தை போல ஒட்டிக்கொள்ளும். மனிதனால் உண்டாக்கப்பட்ட பாவனையான விசுவாசத்தையும்
தன்னடக்கத்தையும் நீ கொண்டிருப்பாயானால் சந்தர்ப்பம் வரும்போது அவனை கன்னத்தில் அறைந்திருக்க வேண்டும். நான் விட்டுறக்கூடாது பிரதர், அவனை விட்டுறக்கூடாது பிரதர். நான் சொல்றேன், நான் பழைய மாதிரி இருந்ததானா? நீ பழைய மாதிரி தான் இருக்கிற. நான் பழைய மாதிரி இருந்தானா என்ன பண்ணிருக்க மாட்டேன்? நீ பழைய மாதிரிதான் இருக்கிற. இன்னும் நீ எதுவுமே மாறவே இல்லை. பழைய மாதிரி நான் இருந்திருக்க மாட்டேன் பிரதர். சட்டெல்லாம் கிழிச்சிட்டு இருப்ப. நீ பழைய மாதிரிதான் இருக்கிற. இன்னும் என்ன மாற்றப்படல. கிறிஸ்து புது மனுஷனா என்ன பண்ணல, மாற்றப்படல. உனக்குள்ள அந்த தன்னடக்கம் இல்லை. ஏன்னா உனக்கு ஞானமே இல்லை. எதுக்கு யார் முன்னாடி பேசுறன்னு புரியல. சகோதரன் பேசுறன்னு நினைக்கிற. உள்ள பிசாசு பேசுது, உன்னை ட்ரிகர் பண்ணுது. இயேசு கிறிஸ்து கல்ல அப்பமா மாத்தபடிக்கு ட்ரிகர் பண்ண அதே பிசாசு தான். தலையை கொட்டிட்டு யாருன்னு சொன்ன அதே பிசாசு தான் உன்னை ட்ரிகர் பண்ணுது. உனக்கு தெரியுமா? அவ்வளவு தெரியுமா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? இதெல்லாம் ட்ரிகர் பண்ணுது. உன்னை ஊழி அவ்வளவு பெருசா, அதுவா இதுவா, அதுவா உன்னை மரியாதை குறைவா நடத்துது. எது செய்யுது? உன்னை ட்ரிகர் பண்ணி உனக்குள்ள இல்லாத தன்னடக்கம் இருக்குதான்னு பாக்குறதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? தன்னடக்கம் அங்க தேவைப்படுதுன்னு சொல்லி. அடுத்தது, நீ என்ன எப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதோட கூட தான் பொறுமையும் வருது. அடுத்து இது சம்பந்தப்பட்டதான் பொறுமையும். அந்த காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம், பொறுமையை குறிச்சு நம்ம பார்க்கலாம். பட் தன்னடக்கம் நம்ம அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்றோன்றதை குறிச்சு தான் சொல்ற தீர்க்கதரிசி. பாருங்க, நான் என்னென்றால் ஒருவேளை அவர்களின் பெயரை செய்தித்தாளில் பிரசிக்க கூடும் என்று கூறுவாய். அத்தகைய தன்னடக்கத்தை குறித்து இங்க கூறவில்லை. என்ன சொல்றாரு பிரதர்? என்ன வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம என் பேரை கெடுத்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேவனுடைய உரிமை இல்லாம எதுவும் நடக்காதையா கவலைப்படுற? இயேசு கிறிஸ்து பேரோட நம்ம பேர் என்ன பண்ணல, கேட்டல. இங்கதான் சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் ஒருவேளை அவர்களின் பேரை செய்தித்தாளில் பிரசுரிக்க கூடும் என்று கூறுவாய். ஐயோ பிரதர், அப்படி போச்சு. எதுவும் பண்ண முடியாது. உன் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் ஒண்ணு இல்லாம ஒரு தலை மயிர் கூட என்ன பண்ணாது, விழாது. அவருடைய உரிமை எல்லாம் விழாது. ஒரு லீலி புஷ்பமும் காட்டு புஷ்பங்களும் விழாது. ஒரு காட்டு புஷ்ப அந்த காட்டுக்குருவிகள் ஒண்ணு கூட என்ன பண்ணாது, விழாது. கவலைப்படாத. தன்னடக்கத்தோடு எல்லாமே தேவனோடு கூட, தேவனுடைய அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்றதை புரிந்து கொள்கின்றார். இத்தகைய காரியத்தை நீ கூட்டி சேர்க்க முயலாதே. என்ன சேர்க்காத? சும்மா பொறுமையா இருக்கிற மாதிரி, தன்னடக்கத்தோட இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது, அது இல்ல தன்னடக்கம். உண்மையாவே உன் சோதனைக்கான பரீட்சையில தன்னடக்கம் வரும். நான் சொன்னேன், உன் விசுவாசத்தான பரீட்சையில ஒரு வல்லமை வெளிப்படும். வல்லமைக்கான பரீட்சையில என்ன வெளிப்படும்? ஞானம் வெளிப்படும். ஞானத்துக்கான பரீட்சையில என்ன வெளிப்படும்? தன்னடக்கணும். தன்னடக்கத்தான பரீட்சையில பொறுமை வெளிப்படும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தடுத்து இதுதான் ஸ்டெப். அப்ப உனக்குள்ள இருக்கிற ஞானத்துல எவ்வளவு வெளிப்பாடு பெற்றுக் கொண்டிருக்கிற அப்படின்றதுக்கு வர்ற சோதனை தான் தன்னடக்கம். அங்க தன்னடக்கம் வெளிப்படும். உன்னை ட்ரிகர் பண்ண உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு டுபாக்குருன்னுவாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சகோதரா. ஒண்ணுமே இல்லை. அவர்லாம் என்னங்க, அவருக்குலாம் என்ன தெரியும்? ஃபேஸ் பண்ணிருக்கேன், அந்த வார்த்தையை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ண, அப்ப இந்த காரியம் புரியாத நானும் குச்சி போயிருக்கேன். ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு, நம்ம இப்படி சொல்லிட்டாரு. ஆனா சரியான ஞானம் வெளிப்படும் போது, தேவன் அதை வெளிப்படுத்தி காட்டும் போது, ஓஹோ இது யார் பேசுறது, எதுக்காக பேசுறது, நமக்குள்ள இருக்கிற தன்னடக்கத்தை வெளிப்படுத்தும்படிதான் என்ன நடக்குது. அது சகோதரன், அந்த சகோதரன் கிடையாது. அந்த சகோதரன் பின்பதாக செயல்படுற பிசாசு. அந்த சகோதரன் பின்பதாக செயல்பட்டு எனக்குள்ள உண்மையான காரியம் இருக்குதா இல்லையான்றதை காட்டுது. எனக்குள்ள சரியான ஞானம் இல்லாம இருக்கும் போதா எனக்குள்ள தன்னடக்கம் இருக்காது. பாருங்க, அது கீழே திரும்ப சொல்றாரு பாருங்க. அடுத்து அந்த விஷயம், கிறிஸ்துவின் ஞானம் தன்னடக்கத்தை உறுதி செய்தது. அதான் நான் காட்டணும் உங்களுக்கு. அவருக்கு வரமானது தேவத்துவத்தின் பரிபூர்ண சரீர பிரகாரமா அவருக்குள்ள இருந்தது. அவருக்குள்ள ஒரு வரம் இருந்துச்சு, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருந்துச்சு. தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை நான் 3 காரியங்களை காட்டினேன். சர்வஞானம், சர்வவியாபம், சர்வ வல்லமை 3 இருந்துச்சு. அதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. ஜனங்களுக்கு தப்பிதம் என்னவென்று மற்ற எல்லாவற்றையும் அவர் எடுத்து கூறி அற்புதங்களையும் அவர் செய்வதை ஜனங்கள் கண்டார்கள். இருந்தாலும் அவர் தலையில் முள் முடிய வைத்து அவர் கண்களை கந்தையினால் மூடி உன்னை அடித்தவன் யார் என்று கூறும், நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். பாருங்க இப்படி இருக்குது பாருங்க. விசுவாசிப்போம் அடிங்க. எதுக்கான சோதனை? இப்போ அவர் இப்ப சொல்லிட்டாருன்னா அவங்க விசுவாசிச்சிருவாங்களா? அப்படி இல்ல, அதுக்காக இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனை இது. யாருக்கு வந்த சோதனை? அவருக்குள்ள இருக்கிற ஞானத்துக்கு வந்த சோதனை. உனக்கு ஞானம் தானே, நீ சொல்லு அப்படின்றது. நீ கல்லை எதுங்க திரும்ப சொல்றாரு, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த கல்லை அப்பமாக்கு மேல இருந்து குதின்ற அதே பிசாசு தான் இங்க சிலுவையில நிற்கும் போது வந்து பேசுச்சான் மனுஷனுக்குள்ள. அதே பிசாசு தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்து பேசும். உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? அவ்வளவு தெரியுதானே உனக்கு? நீ அந்த அப்பேற்பட்ட சபையில இருக்கிறது, நீ இது கூட செய்ய மாட்டியா? இவ்வளவு பொறுமையா கூட இருக்க மாட்டியா? நான் இப்ப பேசுவேன், நானே பார்த்திருக்கேன். ஊழியக்காரன், நீ ஊழியக்காரனா இருக்கிற இவ்வளவு பொறுமை கூட இல்லையா?
ஊழிய நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஊழியக்காரன் உடனே ஏதோ வந்து அவங்களுக்கு 4 ரெக்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது. அவங்களும் மனுஷங்க தானே. யார் பேசுறது இது? பிசாசு. ஆனாலும் தன்னடக்கத்தோட இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, அடித்து நீ அவர் கண்களை கந்த துணியால் மூடி உன்னை அடித்தவன் யார் என்று கூறும், அப்பொழுது விசுவாசிப்போம் என்றார்கள். அவர் தன்னடக்கமாய் இருந்தார். ஆமென். அவ்விதமான தன்னடக்கத்தை பெற்றுக்கொண்டால் அவர் அதை உன் விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். இன்னுமாய் நீ கோபப்பட்டு எரிச்சல் உள்ளவனாய் காணப்படுவானால் இன்னுமாய் தன்னடக்கத்துக்கு வரவே இல்லை. உள்ள நான் சொல்றது வாயில கிடையாது, இருதயத்துல இருந்து எரிச்சலே வரக்கூடாது. ஏன்னா எரிச்சலே வரக்கூடாதுன்னா உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். ஞானம் இதுதான் பேசுது, வாண்டடை இதுதான் பேசுதுன்னு சொல்லி புரிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன வராது, அப்போ கோபம் வராது. இவங்க தான் பேசுறாங்க, இப்படி வரும் எரிச்சல். தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி கோபத்தை குறிச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. நான் சின்ன வயசு இருக்கும்போது நான் வந்து ரெடினியன் இதை சேர்ந்தவன். நான் வந்து பயங்கர கோபக்காரன். என் பல்லெல்லாம் பாருங்க, எந்த எல்லா பல்லு கட்டின பல்லு தான். சண்டை போட்டு என் பல்லெல்லாம் உழுந்துருச்சு. நான் வந்து கோவப்பட்ட என் டீச்சர்கிட்ட போய் நான் சொன்னேன். நானு அப்போ பில்லி என்ன பண்ண, நீ கோவப்படும் போது ஒரு கைடை எடுத்து நாட்டு போடு, நாட்டு டைட் போடு, இந்த கோவத்தை அதுல காட்டு. என்ன பண்ணு, சொல்லும் போது கோவப்பட்டா தண்ணி குடிச்சிட்டு போயிடு. தம்பி சிரிக்கிற உண்மை அது. கோவப்பட்டா தண்ணி குடிச்சிட்டு போயிடு, கோவப்பட அப்படியே வெளியே போயிடுவோம். எப்படி கோவம் வருது உனக்கு? அதுதான் இங்க பேசுறேன். நம்ம கோவம் வருது, நம்மள அப்படிதான் பண்றோம். நம்ம என்ன பண்றோம் அநேக நேரங்கள்ல. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அநேகர் கயிறை என்ன பண்றாரு சொல்ற, ஒரு நாள் இவங்க எல்லாம் வந்து அந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கோவப்படுத்துறாங்க. திரும்ப வந்து டேய் மலை ஜாதியை சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லி ஜாதியை சொல்லி திட்டுறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அவர் நாட்டு போட்டுன்னு இருக்கிறார், நாட்டெல்லாம் முடிஞ்சு போய் சின்ன திட்டி இருக்கிறாங்க. கயிறு தூக்கி போட்டு போய் இறங்கி என்ன பண்றாரு, எல்லாரையும் பார்க்க விடுறாரு. இது கிடையாது, இது கிடையாது. இப்ப சொல்றாரு தீர்க்கதரிசி பரிசுத்த விட்டு, இப்ப வந்து என்ன கூட்டின்னு போய் அடிங்க. இப்ப என்ன பண்ணுங்க, என்ன அடிங்க, என்ன குத்துங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு கோவம் வராது. ஏன்னா எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறாருன்ற தீர்க்கதரிசி. இப்ப எனக்கு எந்த கயிறும் தேவையில்லை. பொறுத்து போற எண்ணம் எனக்கு இருக்குது. என்ன பண்ணுவேன், பொறுத்து போவ, என்ன அடிங்க, என்ன குத்துங்கன்றார் தீர்க்கதரிசி. அப்ப அது அவரு கிடையாதுங்க, அது ஒரு இடம் கொடுத்தாரு பாருங்க. ஒண்ணு பரிசுத்தாவி இடம் கொடுத்தாருல, அதான் அவருக்குள்ள வளருது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க அடுத்த காரியம் நான் தான் சொன்னேன், இது எல்லாமே தான் இந்த வசனத்துக்கு இதா இருக்குது. இந்த தன்னடக்கம் இல்லாத நிலை எங்க வெளிப்படுதுன்னா நாக்குல வெளிப்படுது. எங்க வெளிப்படுது? அதானங்க நாவுல வெளிப்படுது. அதுலதான் நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள இருக்கிற தன்னடக்கம் இருக்குதா இல்லைன்றத காட்டுது. அதான் தீர்க்கதரிசி தன்னடக்கத்தை நாவோட பொறுத்துறாரு. தன்னடக்கம் நாவை எதுவிதமாய் அடக்குவது என்பதுதான் தன்னடக்கம்ன்றார். அதுக்கப்புறம் செயல்ல மாறுறதுதான் பொறுமை. அடுத்த விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடி வாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்றோம், சொல்ற டைம் வரதுல, சொல்ற வேலையை செய்யறதுல, இதெல்லாம் என்ன காரணம் சொன்னா நம்ம பரிபூர்ணம் இல்லாதவன்றது காண்பிக்குது. ஒரு மனுஷன் பரிபூர்ணத்தை நோக்கி போகணும். ஒரு வார்த்தை சொல்றான்னா சொல்றதுல நிக்கணும். இன்னைக்கு கடன் கொடுக்குறோன்னு சொன்னா கொடுக்கணும், கொடுக்கலன்னு சொன்னா என்ன பண்ணணும், போய் அதுக்காக சொல்லணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, போய் சொல்லணும். ஒரு போன் பண்றோமா, போன் எடுக்கிறது அநேக நபர்கள் நான் பாக்குறேன். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. ஒரு விஷயம் சொன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இதெல்லாம் என்னன்னு சொன்னா இன்னுமே நம்ம வளராத நிலையை காட்டுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? வளர்ந்த நபர்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கேற்ற பக்குவத்தோட நடந்து கொள்ளணும். போன் எடுக்காம இருக்கிறது. ஒருத்தர் கால் பண்றாரு, உனக்கு எதுக்காக கால் பண்ணுவாரு, காமெடிக்கா கால் பண்ணுவாரு, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ற, போய் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்றதுல, வான்னு சொன்னா டைமுக்கு வர்றதுல, அது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதை கண்டுக்கிறதுல, கண்டுக்காம நடந்துக்கிறது. இதெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவலா வளரவே இல்லை. இன்னும் நமக்குள்ள விசுவாசமும் இல்ல, வல்லமையும் இல்ல, ஞானமும் இல்ல, தன்னடக்கமும் இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா நாமினல் கிறிஸ்டியனா செயல்படுறோம். இதெல்லாம் காட்டுது. உலக ரீதியாவே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், வார்த்தையில உண்மையிலோனா இருக்கணும். ஏன்னா எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்ற வல்லமை நமக்கு இருக்காது. கரெக்டுங்களா? இப்ப நீங்க ஒரு வார்த்தை நாளைக்கு 10 மணிக்கு வரம்புறதுன்னு சொல்றீங்க, ஆனா அந்த வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வல்லமை வேணும் இல்லையா? எல்லா விஷயங்களையும் நீங்க செட் பண்ணிட்டு வரதுக்கு வல்லமை வேணும். அந்த வல்லமை இல்லாம இருக்கலாம், இல்லன்னு சொல்ல கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, வந்து பிரதர் நான் இது மாதிரி சொல்லுவேன், நான் சொன்னேன், ஆனா என்ன பண்ண முடியல, வர முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது செய்யாம, அந்த காரியத்தை செய்யாம அப்படியே கடந்து போக விடுறது எதை காண்பிக்க தெரியுமா? அந்த சகோதரர் காண்பிக்காது, உங்களோட நிலையில்லாத தன்மையும் உங்க மேல மதிப்பையும் மரியாதை நம்பிக்கை இழக்க செய்யும். உங்க மேல மதிப்பும் மரியாதையும் உங்களை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இவங்களை நம்பவே முடியாதுப்பா. எத்தனை பேர் சொல்லிருக்காங்க, நீங்களே நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்மள சொல்லிடுறாங்க இந்த வார்த்தையை. நம்பி இந்த சகோதரன் ஒரு வார்த்தை சொல்ல முடியல, அப்படியே எல்லாருக்கும் சொல்லிடுறாரு. நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்க முடியல, சரியா செய்ய மாட்டாரு. நம்பி ஒரு வேலையை ஒரு காரியத்தை கொடுக்க முடியல பிரதர்,
இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க பிரதர். நம்மள சொல்லியிருக்காங்க இல்லையா? காரணம் என்னங்க? இதுதான் இந்த விஷயம், தன்னடக்கம் இல்லாத நிலைதான். பாருங்க, இந்த கீழே பாருங்க, குதிரைகளை பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்பட்டிருக்கின்றன, அவைகளை வாய்களில் கடிவாளம் போட்டு அவருடைய முழு சரத்தை திருப்பி நடத்துகிறோம். குதிரை ஃபாஸ்டா போறதுக்குன்னே இருக்குது. குதிரைன்றது ஒரு வல்லமை அடையாளமா இருக்கு. கரெக்டுங்களா? நமக்குள்ள இருக்கிற வல்லமையை குறிச்சு சொல்லுது. அதுக்கு ஒரு கடிவாளம் வேணும் இல்லைங்களா? தன்னடக்கன்ற கடிவாளம் இல்லாம செயல்படாது. அதான் அந்த கடிவாளத்தை குறிச்சு உங்களுக்கு தெரியுமா? பாத்திருக்கீங்களா? காட்டுறேன் பாருங்க. நான் இவ்வளவு நாள் புரிஞ்சின விஷயமே வேற. பாருங்க, இப்பதான் பார்த்தேன் அந்த காரியத்தை குறிச்சு. சரி, சரி, நான் எடுத்து வச்சிருந்தேன், அது வரமாட்டேங்குது. கடிவாளம்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, குதிரைகளுக்கு மட்டும் வாயில இருக்கும், மூக்குல இருக்காது. வாயில ஒரு லாக் மாதிரி இருக்கும். இப்படி போட்டு இந்த இடத்துல போட்டு பின்னாடி இப்படி கட்டியிருப்பாங்க. குதிரையை திருப்பும் போது அது இழுத்தான்னு சொன்னா என்ன பண்ணிடும்? அது வரும். ஃபாஸ்டா போற குதிரையை திருப்பறதுக்கு ஸ்டேரிங் மாதிரி யூஸ் ஆகும். அவ்வளவு வண்டிக்கு நம்ம ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங், அந்த ஸ்டேரிங் வச்சிருக்கிறோம். ஆனா குதிரைக்கு வாயில ஒரு இரும்பு, ஒரு கொக்கி மாதிரி இரும்பு வாயு உள்ள லாக் ஆகும். பல்லுக்கு பின்னாடி லாக் ஆகும், அப்படி ரைட்டா லாக் ஆகும். அதைதான் இங்க சொல்லப்படுது. கடிவாளம், பிட்ஸ் சொல்லப்படுது, ஆர்ஸ் பிட்ஸ் சொல்லப்படுது. கடிவாளங்கள், இந்த கடிக்கிறதுக்கு உள்ள அப்படி வச்சிருப்பாங்க, இரும்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப திருப்பம் போட்டா டோட்டலா திருப்பம் நேரா போற குதிரை இந்த பக்கம் போகும். ஃபாஸ்டா போற குதிரை டைட்டா இழுத்து பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? நிக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு கடிவாளம் வேணுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? திருப்பி சொல்றாரு பாருங்க, கீழே பைபிள் சொல்லுது, குதிரைகள் அவருடைய முழு சரத்தை திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவள் மகா பெரியவைகளா இருந்தும் காற்றுகளால் அடிப்பட்டவன் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும்படிக்கு அவரிடத்துக்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானால திருப்பப்படும். பெரிய கப்பலை நம்ம இந்த காலத்துல மோட்டர் இருக்கு, அந்த காலத்துல சுக்கான் நடுவில் ஒரு கப்பல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நீங்க படங்கள்ல பார்க்கும்போது அந்த சுத்திர இது இருக்கும், ஸ்டேரிங், அதான் சுக்கான்னு சொல்லப்படுது. அந்த சுக்கானால திருப்பப்படும் சொல்லப்படுது. சுக்கானால திருப்பப்படும். அவன் மகா கப்பல்களை பாருங்கள், மகா பெரியவளா இருந்தும் காற்று அடிப்படாமலும் அவன் நடத்துகிறோம் போகும்படி யோசிக்கும் இடத்துக்கு போகும்படி சிறிய சுக்கானால திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவமையா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். நாக்குடைய தன்மையே பெருமை, பிரைட் மவுத், பிரைட் லுக், இது எல்லாமே நம்ம வாயில இருக்கும். எப்பயாவது பெருமையை பேசுவோம். நான் எப்பேற்பட்ட செய்தியில இருக்கிறேன்னு தெரியுமா? இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் எப்பேற்பட்ட சபையில இருக்கேன் தெரியுமா? என் போதகர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? என் சபையில ஒரு மியூசிக் எப்பேற்பட்ட தெரியுமா? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எல்லாம் உங்க கூட பேசுறேன். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு அறிவா இருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் எங்க இருந்து பேசுறோம்? இந்த நாவல இருந்து பேசுறோம். இந்த நாவுக்கு பின்பதாக என்ன இல்ல? தன்னடக்கம் இல்ல. ஏன்னா ஞானம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. ஞானம் இருந்துச்சுன்னா, தேவ ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் யாரெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், இந்த ஐஸ்வர்யம் எப்படி வந்திருக்கும், இந்த பாதுகாப்பு எப்படி வந்துச்சு, இந்த அறிவு அழகு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீ தன்னடக்கத்தோட இருப்பப்பா, இது கிருபையினால வந்த ஈவுன்றதை புரிஞ்சு கொண்டிருப்பேன். பாருங்க, அது கீழே நான் முக்கியமான விஷயத்த சொல்லி முடிகிறேன் பாருங்க. என்ன சொல்லப்படுது பாருங்க. அப்போ அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையான பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொழுத்து விடுகிறது. பார்ப்பதார் உலகத்துல சொல்ற மாதிரி சின்ன ஒரே ஒரு வார்த்தை போட்டு போயிட்டாரு, பதா எல்லாம் வெடிச்சு செதறிடுச்சு. பதா நாவும் நெருப்பு தான், நெருப்பு கொல்லிய போல சகோதர மத்தியில விரோதத்தை உண்டு போடுறதுக்கான வார்த்தைகளை போடுறது. ஒருத்தர் இன்னொருத்தர் பத்தி சொல்றாருன்னும் போது அந்த காரியத்தை மேக்சிமம் சொல்லக்கூடாது. அந்த சகோதரத்தை பேசும்போது இந்த மாதிரி பேசாதீங்க பிரதர், வேணாம் பிரதர். நான் போய் உடனே அந்த இடத்துல பத்த வைக்கிறது, அந்த காரியத்தை பத்தி பேசுறது. நம்மள நாவு தான் என்ன பண்ணுங்க, கொளுத்தி சகோதரத்துவத்தை என்ன பண்ணுது? என்ன இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள தன்னடக்கமே இல்லை. அந்த சகோதரன் பேசுறாருன்னா எதுக்காக அந்த வார்த்தை பேசுறாருன்னு எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலே நமக்கு இல்ல. ஒரு சகோதரன் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசுறாருன்னா காரணங்களா பேச மாட்டாங்க. அந்த பேசிக் வெளிப்பாடே புரியல. ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னா இந்த உலகத்துல ஒருத்தரும் ஒரு நோக்கத்தோட செயல்படுவாங்க. அவங்க பின்பதாக செயல்படுற ஆவி ஒரு வேலையை செய்யும். புரிதுங்களா உங்களுக்கு? ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க சகோதரி. ஒரு நபர் யாரோ ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிரிகளை குறை சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மள அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க அதனால அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அவங்களோட இயல்பே குறை சொல்றது. நீ வேற ஒரு இடம் போனா கூட அந்த இடத்துல உன்னை பத்தி சொல்லுவாங்க. உன்னை நேசிக்கிறதுனால உனக்கு பிடிக்காத அவளை பத்தி அவங்க சொல்றது கிடையாது. அவனோட இயல்பான கூட என்னங்க, மத்தவங்களை குறிச்சு குறை சொல்றது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப ஃபேமஸா எடுத்தோம் பாரு, எல்லா விஷயத்தையும் அவரை பத்தி நமக்கு சொல்றாரு நம்ம நினைச்சுக்கிறோம்.
நம்மளையும் எடுத்து போய் சொல்லுவாங்க. அது அந்த ஞானம் உங்களுக்கு தான் மட்டும்தான் இந்த ஆவி எப்பேற்படுதுன்னு புரிஞ்சிக்க முடியும். பிரதர் அவர் ஒண்ணுமே இல்லை பிரதர், இன்னொன்னு பெருமையை பத்தி பேசுறது பிரதர், உங்களை மாதிரி ஒரு மெசேஜே இல்லை பிரதர், உங்களை மாதிரி வெளிப்பாடே இல்லை பிரதர், உங்களை மாதிரி நம்ம சபை மாதிரி சபையே இல்லை பிரதர், உங்களை மாதிரி ட்ரெஸ் இல்லை, இதெல்லாம் என்னங்க நம்ம பிசாசு என்ன பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. உங்களுக்கு ஞானம் இல்லாம அந்த இடத்துல தன்னடக்கம் வெளிப்படாது. நாமளும் அந்த இடத்துல பேசுறோம். அதுக்குள்ள பாருங்க நாவு, அதுக்கீழ பாருங்க சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகியவை இவைகள் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாப்புள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஜீவனின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிற யாவரும் அதன் கனியை புசிப்பார்கள். அதனாலதான் சொல்லப்படுதுங்க விஷம் நிறைந்தது. நீங்க தன்னடக்கத்தோட இருந்தீங்க சொன்னா சரியான வார்த்தையில உபயோகப்படுத்த முடியும். தன்னடக்கம் ஞானத்தினால வரும். ஞானம் தேவனோட வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறதுனால வரும். பாருங்க கடைசி முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இங்க முக்கியமான விஷயம் பாருங்க, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. உங்களுக்குள்ள நீதிமான் யாருங்க நீதிமான்? விசுவாசிக்கிறவனே. சொல்லப்படுறீங்களா? தேவன் அபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். நீதிமானுடைய நாவு சுத்தமான வெள்ளி, சுத்த வெள்ளி. வெள்ளி பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? மீட்பின் கிரயத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு நீதிமான மனுஷன், வெளிப்பாடு நிறைந்த மனுஷன், மீட்பின் வார்த்தைகளை பத்தி பேசுவான். மீட்பின் வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அவன் நாவு எப்படி இருக்கு? சுத்த வெள்ளி. அவனுக்குள்ள தன்னடக்கமாய் தேவனுடைய ஞானத்தை கொண்டு அவன் பேசுவான். அடுத்தது, துன்மார்க்குடைய மனம் அப்ப விலை பெறாது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். அதான் சொன்னேன், ஞானம் நாவுன்னும் போது தன்னடக்கம். அவனுக்குள்ள அந்த தேவன் ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா தன்னடக்கத்தோடு கூறிய இருக்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவான். மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். மூடன்னா என்னங்க? ஞானம் இல்லாதவன். அவன் வாய் அப்படின்னா அவனுக்கு தன்னடக்கம் இல்லாம பேசுவான்றது. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். முக்கியமான விஷயம் பாருங்க, கடைசியா சொல்றேன் முக்கியமான பாயிண்ட் இதுதான். முக்கியமா பிசாசின் பரிபூர்ண மனுஷன் எப்படி பில்ட் பண்றான். தேவனுக்கு ஒரு பரிபூர்ண மனுஷன் இருக்கணுமா, பிசாசு பரிபூர்ண மனுஷன் இருக்கணுமா இல்லையா? நான் இந்த செய்தியை தனியா எடுத்துக்கணும், நான் இதோட கூட எடுத்துறேன். தேவனுக்கு ஒரு பரிபூர்ண மனுஷனோட ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா? எவ்வளவு பில்டிங் நமக்கு 7 இருக்கு. அதுக்கு மேல தேவன் உட்கார்றாரு இல்லையா? பிசாசுக்கும் அது மாதிரி ஒரு 7 வச்சிருக்கிறான். பாருங்க, வாசிக்கிற பாருங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், அதான் அவனோட அஸ்திபாரமே. பொய் நாவு, நான் இந்த நாவுன்னு சொன்னா இல்லைங்களா, தன்னடக்கம் இல்லாத நிலைதான் பொய் நாவை கொண்டு வரும். குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, ஒண்ணு மாம்ச ரீதியான செயல்களோட இது பொருத்தி சொல்லணும். ஒண்ணு கண்ணை குறிச்சு சொல்லும், 2 நாக்கை குறிச்சு சொல்லும், 3வது கையை குறிச்சு சொல்லும், 4வது கால்களை குறிச்சு சொல்லும். நீ பாருங்க, நான் அதுக்கு இல்ல சொல்ற பாருங்க. அவையான மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள். 5 அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அதான் நமக்குள்ள 7வது ஸ்டெப் என்னங்க? அதுக்கு விரோதமா இங்க இருக்குது. இது ஒன்னொன்னும் அந்த பிரமிடுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நீ வச்சு பாருங்க, வீட்டுல போய் வச்சு பாருங்க. இதை தனியான செய்தியா தியானிச்சுன்னு வாங்க. நீங்க நான் சொல்றேன், இது ஒன்னொன்னும் இதுக்கு ஆப்போசிட்டான காரியங்களை வெளிப்படுத்தியா காட்டும். புரியுதா உங்களுக்கு? இப்ப கடைசியா சகோதரர்களை விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்ற காரியம் தான் நம்மளுடைய பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல 7வது காரியமாய் சகோதர சிநேகம் இருக்குது. இதுக்கு மேல கிறிஸ்து உக்காடுறாரு, அதுக்கு மேல யாரும் உக்காருது? பிசாசு அவனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுறான். இன்கார்னேஷன், மேனிஃபெஸ்ட் கிடையாது, இன்கார்னேட் ஆகுறான். இந்த 7 விஷயங்கள் அவனுக்குள்ள இருந்தா பிசாசே அவனுக்குள்ள என்ன பண்றான்? பிசாசுடைய பரிபூர்ண மனிதன் அவன். ஆமென். அதான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். These 6 things does the Lord hate. These 7 are an abomination. Abomination அருவருப்பு. Unto him a proud look. என்ன லுக்குங்க? proud lookனா என்னங்க? proudனா கண்ணுன்னு சொல்லப்படல. proud lookனா ரொம்ப மேட்டுமையா பாக்குறது. மேட்டுமையான கண்ணு கிடையாது, மேட்டுமையான எண்ணம். a lying tongue அப்படின்னா பொய் பேசும் நாவு, lying tongue. and hands that shed innocent blood அப்படின்னா இன்னும் குற்றமற்ற மேல குற்றமான பழிய போடுறது. நம்ம இன்னைக்கு சொல்றேன், நம்ம கம்மிங் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா பிசாசு இன்னைக்கு நேரத்துல சொல்றான், என்ன சொல்றான்? அவன் கம்மிங் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றான். நம்ம அப்படி சொல்லவே இல்லை இல்லைங்களா? நம்ம மேல இல்லாத பொல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி ஒரு மேல ஒரு பழிய போடுறது.
புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, அது கீழே, அதுக்கு அடுத்தது பாருங்க. அண்ட் ஆர்ட் தட் டைவர்ஸ் விக்கட் இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னா என்னங்க? தீங்கு நினைக்கிறது. அதுதான் சொல்லப்படுது. சகோதரருக்குள் அபத்தம், ஆமா, துராலோசனை பிணிக்கு வருது என்ன அது. அதுக்கப்புறம் ஃபீட் தட் பி ஸ்விஃப்ட் இன் த ரன்னிங் டு மிஸ்ஷிஃப் அப்படின்னா தீமை செய்ய விரைந்த, ஸ்விஃப்ட்னா ஓடுறது, ஃபாஸ்டா ஓடுறது, விரைந்தோடும் கால்கள். அதுக்கப்புறம் a false witness that speaks lies அப்படின்னா பொய் சாட்சி சொல்றது. பொய் சாட்சி, ஆமா பிரதர், அவர் அப்படிதான், அப்படி பொய் சாட்சி சொல்றது. அதுக்கப்புறம் and he that sows discord among the brethren, சகோதர மத்தியில விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த 7 தான் பிசாசுடைய ஒரு பரிபூர்ண மனிதனை என்ன பண்ணுது? உண்டு பண்ணுது. அப்ப இதெல்லாம் எங்க வருதுன்னு சொன்னா, நான் கடைசியா பாருங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டணும்னு இருக்கிறேன், கவனிங்க பாருங்க. இன்னைக்கு இதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல தன்னடக்கம் கம்மியாகுதுன்னு சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒருவரோட நீங்கள் சகித்து போக முடியவில்லை என்றால் எங்கேயோ தவறு இருக்கிறது. தன்னடக்கம் இல்ல, எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது. உனக்கு விரோதமாக யார் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, என்ன செய்திருந்தாலும் சரி, அவர்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க முடியவில்லை என்றால், மன்னின்றது கஷ்டப்பட்டு மன்னிக்கிறது கிடையாது. இருதயத்தில் ஆழத்திலிருந்து மன்னிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? தேவன் ஞானம் வேணும். எதுக்காக அவங்க பண்ணாங்கன்றது ஞானம் வேணும். தேவனோட வல்லமையினால்தான் தேவனுடைய ஞானம் வெளிப்படுது. தேவன் ஞானத்தினால்தான் தன்னடக்கத்தோடையும் பொறுமையோட இருக்க முடியுது. உனக்குள்ள அப்படி பொறுமையோட இருக்கும். பாரு எவ்வளவு பொறுமையா இருக்கிற, அவன் தேவனை போல இருக்கிறான் அப்படின்ற அடுத்த செய்திகள் வருது. மன்னிக்க முடியவில்லை என்றால் குறை இருக்கிறது. ஆழத்திலிருந்து உன்னை மன்னிக்க முடியவில்லை, உன்னுடைய கடனாளிகளை மன்னிக்க விடவில்லை என்றால் பரலோகத்தில் இருக்கும் பிதாவும் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது? பின்புறணி பேசுவது, உருமுவது, முறுமுறுப்பது, காரணமின்றி பழி சுமத்துவது, இவைகள் சபை அழிவுக்கு காரணம். ஒரு சபை ஒண்ணு இல்லாம போறதுக்கு காரணம் தான் பின்புறணி. இங்க உட்காந்து தனியா என்ன பண்ணுங்க, வெளியே உட்காந்து வெளியே பிரதர்ஸா உட்காந்து பேசுறது. நான் சொல்றேன், இந்த போன் கான்டெஸ்ட் என்ன பண்ணுங்க, பெரிய பிசாஸ் அது. 4th டைமென்ஷன் மூலமா நம்மள அதிகமா ஆட்கொள்ற பிசாஸ் தான் பின்புறணி. பிரதர் இப்படி பேசிருக்கலாம், பிரதர் இந்த செய்தி இப்படி பேசிருக்கலாம், என்னதான் ஒரு பேசிருக்க கூடாது, நான் இப்படி பண்றேனா, இதெல்லாம் பின்புறணி பேசுறது. எங்க எதை எடுத்துக்கணும்? தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த காலத்துல கழுகு கூட்டம் இருந்துச்ச, கழுகு கூட்டம் மத்தியில சில பருந்து கூட்டங்களை நிக்குதான். பருந்து எங்க நிக்க தெரியுமா? டெலிபோன் லைன் மேல நிக்குதுன்றார் தீர்க்கதரிசி. படிச்சிருக்கீங்களா? டெலிபோன் லைன் மேல இருந்து டெலிபோன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? ஒன்னொன்னும் தனித்தனியா பருந்து என்ன பண்ண, பருந்து எதை சாப்பிடும்? சில நேரங்கள்ல ரத்தத்தோடு இருக்கிற மாம்சத்தை சாப்பிடும், செத்த எலியை சாப்பிடும். அத டெலிபோன் கம்மி மேல உட்காந்துக்கும். உட்காந்து டெலிபோனை எடுத்து என்ன பண்ணாங்க, நம்ம சொல்றது டெலிபோன் கம்மி மேல உட்காருதுன்னு சொன்னா போனை எடுத்துக்கின்னு ரொம்ப நேரம் நீட்சியா எடுத்துக்கின்னு என்ன பண்ணாங்க, சபையை பத்தி, ஊழியக்காரனை பத்தி, ஊழியத்தை பத்தி, அந்த ஊழியக்காரன் அதை பத்தி, அவங்க வாழ்க்கையை குறிச்சு, இவங்க வாழ்க்கை குறிச்சு பேச முறுமுறுக்கிறது. காரணமின்றி பழி சுமத்துவது, இவைகளே சபைகளுக்கு அழிவுக்கு காரணம். இவைகளே சபையின் ஒற்றுமையை உடைத்து போடுகின்ற குரூப் சபை ரெடி பண்றது. என்ன இல்ல உள்ள, என்ன இல்லைங்க, தன்னடக்கம் இல்ல, தேவன் ஞானம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. பாருங்க, ஒற்றுமை உடைத்து விடுங்க. உன்னை விட்டு பரிசுத்தாவி வெளியே போய்விட்டதை பிசாசு உள்ளே வந்ததையும் காட்டுகிறது. நான் இப்படி கூறுவது உங்களில் சிலரின் கோபத்தை மூட்டலாம். ஒரு வார்த்தை பொறுமையா இல்லாம உங்க கோபம் வரலாம், பரவாயில்ல, தீர்க்கதரிசி சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்றேன். சிலரின் கோபத்தை மூட்டுகிறது, மூட்டத்தான் வேண்டும். கோபம் மூட்டுறதான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுவதே உங்களுக்கு கோபத்தை மூட்டதான். நீ கோபப்படு, நீதான் கோபப்படு, தைரியசாலி ஆச்சு, கோபப்படு. அதுதான் இங்க சொல்றாரு அவரு. அலங்காரமான வார்த்தைகளை நான் அழகை பேசவில்லை. அழகா பேசி ரொம்ப சூப்பர், பொறுமையா. அதை பேசுறதுக்கெல்லாம் இங்க நான் என்ன பண்ணல, வரல. அதை பேசுறதுக்கு தான் வரல. உனக்குள்ள என்ன இருக்குதுன்றத பிடிச்சி என்ன சீல் பிதிக்கு வெளியே படுத்தால பேசிட்டு இருக்கிறேன். அதான் சீல் பிதுக்கப்பட்டு ஒரு மனுஷன் நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் சரீரமாக சபை காயப்பட்டிருக்குது. பிசாசு சீல்ன்றது என்னங்க, செத்து. சீல் அப்படின்னா செத்த செல்ஸ் தானே சீல். செத்து மரண பாகம் அங்க இருக்குது. அதை பிதுக்கி எளியப்படாம என்ன ஆகாது, அது என்ன மாறும், நாளைக்கு பிசெல்லாம் மாறாது. சீல் என்னவா மாறும்னு சொன்ன, என்ன தெரியுமா மாறும், இன்னைக்கு என்னவா மாறுங்க, கேன்சரா மாறும். சீல் தானே கேன்சரா மாறுது தெரியுமா? ஒரு இடம் அடிப்பட்ட இடத்துலதான் கேன்சர் வரும், கேன்சர் கிருமியா உள்ள வரும். அதை யாரோ ஒருத்தர் பிதுக்கி வெளியே வரும்போது பிதுக்கி வெளியே எடுக்கணும். அதான் இங்க இந்த சபை கிறிஸ்து பண்ணிட்டு இருக்கிறார். அலங்காரமான வார்த்தையில் அழகை சேர்க்கவில்லை. குற்றம் எங்கே இருக்கிறதோ அதை நான் எடுத்து காட்டவேத்தான் வந்தேன். உங்களை குறித்து தேவன் முன் நின்று நான் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்கள் என்ன இருக்கிறது என்பதையும் என்ன என்பதை காட்டுகிறார். நீ கோபப்பட்டு பலரை இழிவாக பேசுவதும் கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதும் அவை எங்கிருந்து வருகிறதை யோசித்து பார்.
முன்னாடி பேசாம இருக்கலாம். அவனா இவனா அதுவா இதுவா, மரியாதை இல்லாத வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? மரியாதை இல்லாத வார்த்தைகள். யாரையும் மரியாதை குறைவா பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று வாயில என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தை வரக்கூடாது, இழிவான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னங்க, நமக்குள்ள என்ன இருக்குன்றதை காட்டுறது. ஒரு கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்தவே கூடாது. இன்னொன்னு அவன் இவன் கூட பேசக்கூடாது. நம்ம தெரியுமா உங்களுக்கு? அவன் இவன்றதை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. மரியாதை குறைவான வார்த்தை வாயில வரக்கூடாது. அதெல்லாம் பிசாசுடைய பக்க சிலை. நமக்குள்ள பிசாசு நம்ம என்ன பண்றோம், வரவேற்கிறோம். கோபத்துல என்ன பண்றோம், பேசக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்குள்ள பொய் வருது, பொய் தான் என் பூமியில மூல காரணத்துக்கு காரணம். முறுமுறுப்பு மோசமானது. இங்கிருந்து வார்த்தையை கேட்டு போய் என்ன பண்ணுங்க, வீட்டுல முறுமுறுக்கிறது, சபையில முறுமுறுக்கிறது. முறுமுறுப்பு தான் முதல் யாத்திரையின் அழிவுக்கு காரணம். தெரியுமா? முறுமுறுத்து தான் மீரியாமுடைய குஷ்டத்துக்கு காரணம் முறுமுறுப்பு. ஆமே. பாருங்க, அடுத்த காரியம். இத்த காரியங்கள் பிசாசிட்டு வருகிற நிரூபிக்க முடியும். அஞ்ஞானிகளிலிருந்து ஆரம்பித்தது. அதுதான் இங்க சொல்றாரு. இதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்தது பாருங்க என்ன நடக்குது. அவர் தமது வாயை திறக்கவில்லை. அவர் என்னையும் உன்னையும் நிந்திக்கட்டும், போராடட்டும், தவளையை போல தாவி குதிக்கட்டும், பெரும் தவளை போல எகிரி குதிக்கட்டும். அது ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா எகிரி குச்சி. நான் எவ்வளவு வருஷம் எவ்வளவு மெசேஜ்ல இருந்தா தெரியுமா உனக்குன்னு சொல்லி எவ்வளவு குச்சி, அவனை பிராண்டி, அவனை கேவலப்படுத்தி, சிங்கிள்ஸ் கூப்பிட்டு, இதெல்லாம் இருந்தா நம்ம இன்னுமே என்ன பண்ணல, நம்ம கிருபையை புரிஞ்சுக்கொள்ள தன்னடக்கத்தோட இல்லவே இல்லை. ஒப்பு கொடுப்போம் சகோதரன் சொல்லுங்க எல்லாத்துக்கும். கடைசியா இன்றைய பேச்சுகள் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். அந்த பிரசங்கி என்னை அவமானப்படுத்தினான் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் எவ்வளவு மோசமா பண்ணார் தெரியுமா? அவர் அப்படி பண்றாரு தெரியுமா? என்ன இப்படி பண்றாரு தெரியுமா? சொல்றாரு பாருங்க. அவனை சபைக்கு இனிமேல் போகவே மாட்டேன். சபைக்கு நான் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல சபைகள் என்ன அழைக்கிறேன். சொல்றேன், நான் இப்ப கூப்பிட்டா கூட சபை எவ்வளவு சபை கூப்பிடு தெரியுமா? சிறிய சொல்ல சகோதரன், இதெல்லாம் பேட். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு மோசமானது. பிசாசு தன்னடக்கமே இல்லாத பேச்சுகள், வாயிலிருந்து பேசுற பேச்சு உள்ள என்ன இருக்கு? தன்னடக்கம் இல்ல, தேவ ஞானம் இல்ல, கிறிஸ்து சுவாபம் இல்ல. பாருங்க, அழைக்கின்றன, அவைகளை என்னை சேர்த்துக் கொள்ளும். அல்லேலூயா. மறுபடியும் உன் வார்த்தையை கேட்க போகவே மாட்டேன். நான் போகவே மாட்டேன். என்ன பேசிட்டேன்? நான் போக மாட்டேன் பிரதர், அவரு சரியில்லை பிரதர். அதாவது போக மாட்டேன். நிரம்ப நல்ல பேச்சுகள், ஆனால் புறா பறந்து விடுது. பரிசுத்தாவியாகிய புறா அவங்களுக்குள்ள இருக்கிறது இல்லை. இன்னும் சபைகளின் பேச்சுகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பலான வேஷக்காரன், பலான மாய்மாலக்காரன் மறுபடியும் நம்ம சபைக்கு வந்தால் நான் வரமாட்டேன். அல்லேலூயா. வரவே மாட்டேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சகோதரன் சகோதரி. அவரு வந்தா நான் வரல ஒரு சபைக்கு. அவரு பாடினா நான் பாடுறதுல பிரதர். அவரு இருந்தா நான் இருக்கிறதுல பிரதர். நான் பார்த்திருக்கேன். நானே பாதிக்கப்பட்டேன் சொல்ற மாதிரி நானே பாதிக்கப்பட்டேன். இதுல புரிதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் என்னங்க, மெச்சூரிட்டி இல்லாத நிலை இருக்கக்கூடாது. நமக்குள்ள மாறணும். நம்ம கிறிஸ்துவ நேசிக்கிறோம். நம்ம புரியணும். இந்த கிறிஸ்துவ அன்பு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற, நீ நேசிக்காம தான் அவனை நேசிக்கிற லெவலுக்கு கிறிஸ்து நம்மளை உருவாக்கணும். நான் அவரை பார்க்க விரும்பல பிரதர், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ எப்படி சொன்னாலும் நியாய தீர்ப்புல பாத்துருவியா? என்ன பண்றது? நான் அவரை பார்க்கவே விரும்பல. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, அவர் என் கூட அவங்க கூட நான் பேச விரும்பல. அந்த சபையோட கூட பேச வர, அந்த ஊழியக்காரன் கூட பேச விரும்பல. இதெல்லாம் உண்மையான கிறிஸ்துவ சுவாபமே கிடையாது, தன்னடக்கமே இல்ல. பாருங்க, அல்லேலூயா. ஓநாயை போல குறைக்கும் அந்த ஆவி சபையில் இருக்குமானால் பரிசுத்த ஆவி ஆகிய புறா பறந்து விடுகிறது. பரிசுத்த ஆவி போய்விட்ட பிறகு உன் நிலை நீ அறிகிறாய். பரிசுத்த ஆவி போனாதான் தெரியுமா நம்ம என்ன பண்றோம். பரிசுத்தாவி போன பின்னர் நம்ம என்ன பண்றோம்ன்ற தெரியும்ன்றார். சபை ஏன் இப்படி மாறிவிட்டது? நீ ஆச்சரியப்படுகிறாய். பாவத்தின் மேல் ஜெயம் எங்கே? முன்பு ஜெயித்தது போல இப்பொழுது உலகத்தை ஜெயிக்க முடிவதில்லை. உன் சுவாபத்தை மாற்றிக்கொண்டாய். நீ ஒரு செம்மறி ஆட்டிக்குட்டியாக மாறுவதற்கு பதிலாக வெள்ளாட்டு குட்டியாய் மாறினாய். வேறொரு மாதிரியான மிருகமாய் மாறினாய். பரிசுத்தாவி என்னை எங்க வேண்டுமானால் நடத்தக்கூடும். ஒரு தாழ்மையான ஆவி உன்னில் வேண்டும். தேவன் எப்பேற்பட்ட பாவி எந்த நிலையில் இருந்தாலும் நான் அவன் நேசிப்பேன் என்று நீ வேண்டுதல் செய்து மனம் திரும்பினால் புறா வந்து தங்கும். உங்களுக்குள்ள தன்னடக்கம் வரணும். நான் என்ன பண்ணாங்க, அந்த சகோதரருக்காக ஜெபம் பண்ணும். ஒரு பெரிய பாவம் செய்ய சகோதரருக்காக ஜெபம் பண்ணும். உள்ள வேணும், தன்னடக்கம் வேணும். தன்னடக்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? தேவன் ஞானம். எதுக்காக அது நடக்குது? ஏன் அந்த சகோதரன் ரூட் காசை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். டிசைனிங் ஸ்பிரிட் நமக்குள்ள வேணும். இந்த கடைசி காலத்துல டிசைனிங் ஸ்பிரிட் வேணும். ஏன் அந்த சகோதரன் அப்படி நடந்துக்கிறாரு? ஏன் அந்த சகோதரி அந்த ட்ரெஸ் பண்றாங்க? ஏன் அந்த சகோதரன் அப்படி பேசுறாரு? ஏன் அவரு பாடுறாரு? நான் எப்பவுமே ரூட் காசை பார்ப்பேன். ஒரு நபரை பார்த்துட்டே இருப்பேன். இங்க வந்திருக்கிற ஒரு நபரையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன் இந்த பையன் இப்படி இருக்கிறாரு? ஏன் இவர் இப்படி சிரத்தை ஏற்று இருக்கிறாரு? ஏன் இவர் ரொம்ப குதூகலிக்கிறாரு? ஏன் இப்படி பேசுறாரு? நீங்க பாக்குற பார்வை வேற, நான் இங்க செய்தியில பாக்குற பார்வை வேற. ஓஹோ, இதோட ரூட் இதுதான். தேவன் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் ஞானத்தை கொண்டு இந்த செய்தியை கொண்டு நான் பார்ப்பேன் அவங்களை. ஓ, இதனாலதான் நான் ஒரு சில பாப்பா இவங்க பயங்கரம் நடிக்கிறாங்கடா, இவங்ககிட்ட உண்மையே கிடையாது. எனக்கு தெரியும் இவங்ககிட்ட என்ன இல்ல, ஒரு துளி உண்மையா கிடையாது. எனக்கு கிளியரா தெரியும்.
நான் இருந்தாலும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இவன் சும்மா என் முன்னாடி நடிக்கிறாங்க, கிளீனா எனக்கு தெரியும். நான் பெரிய ஆள் கிடையாது. நானும் அப்படிதான். நான் தேவனுடைய வார்த்தையை வச்சு பாக்குறேன் அவங்கள. அவங்களோட என்ன இல்ல, பரிசுத்தாவி இல்லடா, இன்னும் ஒப்பு கொடுக்காத இருதயத்தோடு இருக்கிறாங்க, ஒப்பு கொடுக்காத ஆவியோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்னங்க வெளிப்பாடு சரியா வெளிப்படுத்தப்படல. நான் அந்த காரியத்தை குறிச்சு பார்ப்பேன், அடிக்கடி பார்ப்பேன். காரணம் என்ன? உங்களுக்கும் அது வேணும்னா உங்களுக்கு தேவ ஞானம் வெளிப்படுத்தப்படணும். இப்போ சரியான ஒரு தேவ விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் போதுதான் அது அன்பும் சாந்தமும் பொறுமையும் உள்ளதாகும். பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானமாகவும் அது இருக்கும். அது கிரியை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற நாவு எப்படி உபயோகமாகும்? சுத்த வெள்ளியா உபயோகமாகும். சுத்த உபயோகமா வெளியாகும். பேசுற வார்த்தைகள் சாந்தமா பேசுவோம். ஒரு நபரையும் குறையை சொல்லி பேச மாட்டோம். அட்வைஸ் பேசுறோம்னு சொல்லி தூக்கி வாரி பேச மாட்டோம். ஒருத்தர் குறைய பேசுறோம்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷன் குறைய பேசுறதுக்கு நிறைவாக்குறதுக்கு பேசணும். நிறைய பேர் குறைக்காக பேசுறாங்க. ஆனா எதுக்காக பேசணும்? நம்ம சரிப்படுத்துறதுக்காக பேசணும். அந்த சகோதரனை போய் பேசணும். அப்ப இது எல்லாத்தையும் எதை காட்டுதுன்னா தன் அடக்கத்தை காட்டுது. எதை காட்டுது? பிசாசு முதலாம் யாத்திரையில எதனால விழுந்து போனாங்க? முறுமுறுப்போ பரீட்சை பார்க்கறது, பரீட்சையின் முறுமுறுப்பு, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், முக்கியமான 4 விஷயங்கள். உங்கள் முறுமுறுகளை கேட்டேன். முறுமுறுப்பு எதனால வருது? எதுக்கு முறுமுறுக்கிறாங்க? உள்ள தன்னடக்கமே இல்லை. அவங்களுக்கு என்ன இல்ல? தன்னடக்கமே இல்லை. அதனால தேவன் அனுமதிக்கப்பட்ட வழியிலும் தேவன் அனுமதிக்கப்பட்ட ஊழிய நிலையில நம்ம நடக்கணும். அதுக்கு முன்பதாக தேவன் ஞானம் தான் தன்னடக்கத்தை கொடுக்கும். தன்னடக்கம் தான் பொறுமையை கொண்டு வரும். அப்ப வல்லமை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இப்படிதான் ஒரு மனுஷன் கட்டப்பட்டு கிறிஸ்துடைய நிலை அடைகிறான். பாருங்க, எடுத்தோடனே எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படியே வந்துடும். நமக்கு எதுவுமே இல்லாம 10 நாள் நம்ம காட்டுக்கு போய் உட்காந்து ஜெபம் பண்ணிடுறேன், 11ஆவது நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்துடும். அப்படிலாம் வராது. சோதனை இல்லாம எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்காது சகோதர சகோதரி. ஒரு நபரும் இந்த எல்லா விஷயத்துல சோதிக்கப்படணும். உங்க விசுவாசம் சோதிக்கப்படணும், உங்களுடைய வல்லமை சோதிக்கப்படணும், உங்களுடைய ஞானம் சோதிக்கப்படும், உங்களுடைய தன்னடக்கம் சோதிக்கப்படும், உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும், தேவபக்தி சோதிக்கப்படும். சகோதர ஸ்நேகம் சோதிக்கப்பட்ட பின்பதாக புத்திர சுவிகாரமாகிய தலைக்கல் வரும். சுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் பண்ணலாம். எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் பண்ணலாம். எல்லா கண்களும் மூடலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாள்ல மீண்டும் ஒரு சியாயங்களை நாங்கள்